ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னப்பா எபிசோட் 2 நாளா வீடியோ போடல அப்படின்னும்போது, என்னங்க டெய்லி வீடியோ போடுற அளவுக்கு அதுல ஏதாவது கன்டென்ட் இருக்காங்க. நீங்களே மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க. ஏதாச்சும் பார்க்குற மாதிரி இருக்கா? அதுக்கப்புறம் பேசுற மாதிரி இருக்கா? அப்படின்னா, அக்னி பரீட்சைலாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்குங்க. நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். போன சீசன்லாம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு. இல்ல என்னோடது ஓரளவுக்கு ஸ்க்ரால் பண்ணி பழைய வீடியோஸ், பிக் பாஸ் வீடியோஸ் அந்த நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் குடுக்குறேன். பிக் பாஸ் 10 ஆ ரிலேட்டட் வீடியோஸ்ன்னும் போது அதுல குடுக்கும்போது நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் தெலுங்கு பிக் பாஸ்மே 2, 3 வீக்ஸா ரிவ்யூ பண்ணியிருக்கேன் போன சீசன். அக்னி பரீட்சை முடிஞ்சு காமன் மேன் வித் செலிபிரிட்டீஸ்ன்னு உள்ள போனா அந்த டாஸ்க்க பத்தி தெலுங்குலயும் ரிவ்யூ போட்டிருக்கேன் 2 வீக்ஸ். தமிழ்லயும் ரிவ்யூ போட்டிருக்கேன். அதே அ தெலுங்கு கன்டென்ட்ல தமிழ்லயும் பேசியிருக்கேன். அதுல வந்தவங்க தான் சஞ்சனா கல்ராணி. அவங்கலாம் ரொம்ப போன சீசன் டாக்ஸிக்காலாம் இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லும்போது, அதுல காமனரா வந்தவர் தான் டெமன் பவன். அவர் வந்து வின் பண்ணாரு. அதாவது காமன் மேன் கேட்டகரில இருந்து அவர் தான் பிக் பாஸே வின் பண்ணார் போன சீசன்னு சொல்லும்போது, நேத்து 2 நாள் முன்னாடியும் நேத்து அக்னி பரீட்சா எபிசோடுமே நான் 1 ஹவர் ஃபாலோ பண்றேங்க. எப்படி தமிழ் பிக் பாஸ் காமன் மேன் ஷோ ஃபாலோ பண்றோம்னா, அதே மாரி தெலுங்கு பிக் பாஸும் நான் ஃபாலோ பண்ணும்போது, முந்தா நேத்து அந்த டாஸ்க் எல்லாம் பார்க்கும்போது பிசிக்கல் டாஸ்க் அந்த மென்டலா வந்து அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற டாஸ்க் எல்லாம் சீஃப் கெஸ்ட்டா பவனே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சோ போன சீசன் அக்னி பரீட்சையில செலக்ட் ஆகி காமன் மேன்ல இருந்து போய் பிக் பாஸ் வின் பண்ண பவன் டெமான் பவனுமே வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டா வந்து பேசியிருக்காங்க. பேசினாரு அப்படின்னும் அந்த எபிசோட்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. பார்க்கும்போதே ஒரு வைப் இருக்கு. எப்படின்னு சொன்னா, இப்ப எழுந்தே போக முடியல. செம்மையா இருக்கே 1 ஹவர் அப்படி இருந்தது. இங்க நம்ம தமிழ் பிக் பாஸ்ல வந்து காமன் மேன் ஷோ எப்படி இருக்குன்னா, ஒரு நிமிஷம் கூட கன்டினியூஸா உட்கார்ந்து பார்க்குற மாரி இல்ல. என்னடா இது அப்படின்னு ஸ்கிப் பண்ணி அந்த ஒரு 40 நிமிஷத்த ஓட்டுற மாரி இருக்கு. எதையாச்சும் குடுத்துற மாட்டீங்களாடா? ஒரு 5 நிமிஷமா சுவாரஸ்யமா இருக்காதாடா? ஒரு டாஸ்க்காச்சும் உட்கார்ந்து கன்டினியூஸா பார்க்குற மாரி ஏதாவது இருக்காடா? அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. அந்த லெவல்ல பண்ணும்போது இப்போ ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம விஜய் சேதுபதி சார்து. ஐ மீன் அவரே வந்து வாய்ஸ் குடுத்தா மாரி. ஆக்சுவலா அது கூட அவரோட வாய்ஸ் இல்ல. வாய்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. வேற யாரோ பேக் வாய்ஸ் குடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலா அவரோட வாய்ஸ் இல்ல அப்படின்னு. கொஞ்சம் டீப்பா கவனிச்சா அந்த டிஃபரன்ஸும் தெரியுது மாரி தான் எனக்குமே தோணுது. அதாவது செல்லங்களா பிக் பாஸ் பார்க்க ரெடியா? இந்த வாட்டி அக்டோபர்ல ஆரம்பிக்க போறதில்ல. செப்டம்பர்லயே ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி அவர் பேசினது அப்படின்னும்போது, இவர பார்க்க மோஸ்ட்லி இந்த வாட்டி நெறைய பேர் ஜனங்க ரெடியாவே இல்ல. இவர் ஹோஸ்ட் பண்றத பார்க்கறதுக்கு. இன்ஃபாக்ட் அவருக்கான பிக் பாஸ் பார்க்க ஃபேன்ஸ் வந்து அதே கியூரியாசிட்டியோட இருந்தா கூட, இல்ல பிக் பாஸ்ன்னு ஒரு ஆடியன்ஸ் இருந்தா கூட, திருப்பி இவரு தானா ஹோஸ்ட், இவர தான் திருப்பி ஹோஸ்ட் பண்ணுவாரா? அப்படிங்கிற மாரி அந்த ஒரு வெறுப்புக்குள்ள ஜனங்க பாதி பேர் இருக்காங்கன்னா, அப்ப நீங்க அந்த ஜனங்கள இன்னும் அந்த ஒரு கியூரியாசிட்டில உட்கார வச்சு, அந்த ஒரு என்ன சொல்றது? என்கேஜ் பண்ணணும் ஜனங்கள அப்படிங்கிறதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து விஜேஎஸ் போடுற மாரி தெரியல. ஏன்னா, அவரு அந்த சர்க்கஸ் ஷூட்டிங்க்குமே வந்து நைட் தான் வந்தாரு. டக்குன்னு வந்து கடகடன்னு பண்ணி குடுத்துட்டு போனாரு. அதனால அந்த நைட் டைம் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு 1008 கான்ட்ரோவர்சி வந்தாலும், பிக் பாஸ் ப்ரோமோ அப்படிங்கிற மாரி பெருசா எதுவுமே இப்ப வரல அப்படின்னும்போது, இல்ல அந்த ப்ரோமோவ விட்டா காமன் மேன் ஷோ அஃபெக்ட் ஆயிடும். அதனால நாங்க ப்ரோமோ விடல அப்படின்னு நீங்க என்ன உருட்டுனாலும், இதே மாரி தான் அக்னி பரீட்சா அப்படிங்கிறதும் அங்க தெலுங்குலயும் போயிட்டு இருக்கு. அதே டைம்ல பிக் பாஸ்க்கான ப்ரமோஷனும் பண்றாங்கன்னா, நாகார்ஜுன் சார் வந்து நேத்து ஒரு ப்ரோமோ விட்டுருக்காரு. அவ்ளோ சூப்பரா இருக்கு வேற லெவல்ல. ஒருத்தர் வந்து கடையில வந்து கேட்கிறாரு. அண்ணா ஒரு டீ அப்படின்னு கேட்கும்போது, டீயா? ஜிஞ்சர் டீ வேணுமா? வந்துட்டு லெமன் டீ வேணுமா? காஷ்மீரி டீ வேணுமா? நெறைய ஃப்ளேவர்ஸ், நெறைய வெரைட்டீஸ் அப்படின்னு சொல்றதுல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு அ ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஒரு அந்த ரோஸ் வந்து வேணும், வாங்கணும் அப்படிங்கிற மாரி வரும்போது, லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னா நெறைய வெரைட்டி ஆஃப் அந்த ரோஸ் அந்த ஃப்ளேவர்ஸ் வேணும். ஒண்ணுத்துல மட்டும் எப்படி உன்னோடது அந்த லவ்வ சொல்லுவ? அப்படிங்கிற சொல்ற இடத்துல ஆகட்டும். அப்புறம் ஒரு வீட்ல ஒரு 2 லேடீஸ் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தங்க அத எட்டி பார்க்குறாங்கன்னும்போது, பக்கத்து வீட்டு பஞ்சாயத்து இவ்ளோ கஷ்டப்பட்டு எட்டி பார்க்க வேணாம். உங்க வீட்டு டிவி ஆன் பண்ணாலே நீங்க அத நல்லா பார்க்கலாம். நெறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. நெறைய இன்ட்ரஸ்டிங் இருக்கு. நெறைய டிராமாஸ் இருக்கு. அப்படின்னு சொல்றதாகட்டும். அப்புறம் அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு ஃபைட்டிங் சீக்வென்ஸ் எடுக்குறாங்க, ஆக்ஷன் எடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இத மட்டும் பண்ணுங்க சார். நாங்க எடிட்ல கட் பண்ணி போட்டுக்கிறோம். இத மட்டும் பண்ணுங்க அப்படின்னு டைரக்டர் சொல்ற மாரி சொல்லும்போது, அந்த ஒரு எடிட்டே பண்ணாம கன்டினியூஸ் டாஸ்க் எல்லாம் வந்து பிக் பாஸ்ல காட்டப்படும் அப்படின்னு அந்த ரிலேட் பண்ணி சொல்றது அதெல்லாம் வேற லெவல் அந்த வைப் பார்க்கறதுக்கே நல்லா இருக்குன்னா, இங்க நம்ம விஜிஎஸ் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஷூட்டிங்கும் போவாராம். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து ப்ரமோஷனுக்கு வரதுக்கும் அவருக்கு டைம் இருக்காதாம். நெறைய படம் வந்து கமிட்டும் ஆயிடுவாராம். ஆனாலும் பிக் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாராம். அப்ப வந்து 1 ஹவர் ஷோவே ஒழுங்கா பார்க்க மாட்டாராம். 24 ஹவர்ஸ் சுத்தமா பார்க்க மாட்டாராம். சோ என்ன நடந்ததுன்னே தெரியாதாம். இங்க வந்து டீம்ல என்ன ஸ்கிரிப்ட் குடுக்குறாங்களோ அந்த பேஸ்ல பண்ணுவாராம். அதிலுமே இவர் கோட்டால யாராவது போன வாட்டி இவரோட ஃப்ரெண்ட் பிரஜன் வைஃப் சாண்ட்ரா மாரி யாராச்சும் உள்ள போனா, அவங்களுக்கு அ இது பண்ணணும், கொடி பிடிக்கணும்ன்றதுக்காகவே அவங்களுக்கான விஷயத்துக்கு பேசுவாராம். அந்த இடத்துல சாண்ட்ராவே பொய் சொல்லியிருந்தாலும் பக்கத்துல இருக்க விக்ரம் எழுப்பி கேள்வி கேட்பாராம். இல்ல வேற யாராச்சும் எழுப்பி கேள்வி கேட்பாராம் சபரிய. ஆனா சாண்ட்ராவை எழுப்பி கேள்வி கேட்க மாட்டாராம். அவங்க சொல்றது அப்பட்டமான பொய்யாவே இருந்தாலுமே. சோ நீங்க உருட்டோ ஒண்ணு உருட்டுவீங்க. சரி அந்த உருட்டியாவது உருப்படியா ஷோ பார்த்துட்டு வந்து உருட்டுவீங்களான்னா அதுவும் கிடையாது. சரி ஷோ தான் பார்க்கல. கொஞ்சமாவது குடுக்குற ஸ்கிரிப்ட்ல எது ஃபேர்ன்னு அந்த அட்லீஸ்ட் அந்த ரிலேட்டட் சீக்வென்ஸ் வரைக்குமாவது பார்த்துட்டு வந்து உருட்டுவீங்கன்னா அதுவும் கிடையாது. அப்படின்னு சொல்ற இடத்துல இதுல நீங்க பிஸி ஷெட்யூல்ல வேற இருப்பீங்கன்னா
உங்களையா சார் அவ்வளவு பிஸி ஷெடியூல்ல உங்களுக்கு ஹோஸ்டிங்கோ ஒத்துக்க சொன்னது? உங்களுக்கு காசு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஜய் டிவியை இது பண்ணி சேனல்ல ஜியோ ஹாட் ஸ்டார் அந்த ஆப் பண்ணியோ, விஜய் டிவியை இது பண்ணியோ, ஆப் வந்து காசு கொடுத்து வாங்கியோ இந்த 3 மாசம் பாக்குற ஜனங்க அப்படின்றவங்க முட்டாளா? உங்களுக்கு காசு முக்கியன்றதுக்காக நீங்க எல்லா இடத்துலயும் அகலக்கால் வைப்பீங்க. நீங்க ஷூட்டிங்கும் போவீங்க, படமோ கமிட்மெண்ட்டுக்கு ஒத்துப்பீங்க, ஹோஸ்டிங்கும் பண்ணுவீங்க. ஆனா ஷோ ஒண்ணுமே பார்க்க மாட்டீங்க, இல்ல ஷோக்கு ஃபேரா ஹோஸ்டிங் பண்ண மாட்டீங்க, கண்டஸ்டன்ஸ்க்கு ஃபேரா ஹோஸ்டிங் பண்ண மாட்டீங்க அப்படின்னும் போது அப்போ மத்தவங்க காசு மட்டும் தண்ணி, உங்க காசு மட்டும் ரொம்ப சூப்பரா சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. அதுக்கு நடுவுல அவர் ஷூட்டிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து ப்ரொமோ பண்ண மாட்டாரு. பிக் பாஸ்க்கு வந்து ப்ரொமோஷனுக்கான ஷூட்டிங்க்கு வர மாட்டாரு, இல்ல ஹோஸ்டிங்க்கு வந்து ஷோ பார்க்காம வந்து அவர் அவ்வளவு பிஸி ஷெடியூல்ல இருக்காருன்னா, அதுக்கு மேல பிஸி ஷெடியூல்ல இருந்தவர் தான் கமல் சாரும். அவர் அப்ப ஹோஸ்டிங் பண்ணும்போது ஆனா அந்த ஷோக்கான ஒரு ஃபேர் பண்ணார்ல. நீங்க வந்து 2 வருஷம் ஆகுதா, ஏதோ 8th சீசன்ல வந்தீங்க, புதுசு கண்ணா புதுசு, போகட்டும் போகட்டும் போகட்டும், நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணோம். போன சீசன்ல என்ன உருட்டுனீங்க, ஷோவை பார்க்காம சாண்ட்ரா அப்பட்டமா போய் சொல்றதையோ, இல்லைன்னா சாண்ட்ராக்கான விஷயத்தையுமே எடுத்தே வைக்காம உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப்ன்றதுக்காக அவங்களுக்கான அந்த ஒரு கொடி பிடிச்சதாகட்டும், இல்ல பாருக்கான விஷயங்கள் பேசினதாகட்டும், இல்ல ரெட் கார்டு கொடுத்து நான் 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து என் சீசன்ல தான் வெளில அமிச்சேன்ற அந்த ஒரே பெருமையை மட்டும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசணுன்றதுக்காக அந்த ரெட் கார்டு விஷயத்தை நீங்க விஜய் டிவில திருப்பி ரீடெலிகாஸ்ட் ஷோ முடிஞ்ச அப்புறமே ரீடெலிகாஸ்ட் பண்ணதாகட்டும். ஏன் இப்போ வந்து சீசன் 10க்கு நீங்க ப்ரொமோஷன் பண்ணதுலயுமே பாரு அந்த ரெட் கார்டு அதெல்லாம் வச்சுதான் ப்ரொமோட் பண்ணிருக்கீங்க. ஏன் திவ்யா கணேஷ் வச்சு ப்ரொமோட் பண்ண வேண்டியதானே? விக்ரம் வச்சு ப்ரொமோட் பண்ண வேண்டியதானே? கனி வந்த சீன்லாம் வச்சு ப்ரொமோட் பண்ண வேண்டியது. ஏன் சாண்ட்ரா வந்த சீன் அப்படின்னு சொல்ற இடத்துல அது பாருக்கு ரெட் கார்டு கொடுத்தது அப்படின்னும் போது அங்க கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லும் போது இந்த அளவுக்கு நீங்க உருட்டுன்னு உருட்டியுமே உங்களால இந்த சீசனை ஒரு லெவலுக்கு மேல ஹைப் கொண்டு போகவே முடியல. இப்ப நீங்க அந்த ஒட்டிக்கிச்சு அந்த பாட்டுக்கு விட்ட ப்ரொமோ ஆகட்டும், விஜய் டிவி சார்பா வரக்கூடிய மத்த இனிமே வர ப்ரொமோ வர அந்த கண்டென்ட் ஆகட்டும், இல்லைன்னா என்ன சொல்றது, வந்துட்டு இப்போ வந்து இந்த காமன் மேன் ஷோல செலக்ட் ஆனவங்களோ ரிஜெக்ட் ஆனவங்களோ வெளில போய் இன்ஸ்டால வீடியோ போடும்போது மோஸ்ட்லி செலக்ட் ஆனவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவரு ஜேசன் போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் ஜட்ஜா இருக்கக்கூடிய ஆரி போட்டிருக்காரு. இன்ஸ்டால என்ன போட்டிருக்காங்கன்னா, இன்ஸ்டால வந்துட்டு நீங்க வந்து இந்த கிராண்ட் லான்ச் நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நீங்க 2-3 வீடியோஸ் பார்த்து கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா வீடியோஸ் பார்த்து முடிச்சோடனே லைக் போட்டுருங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். சேனல் வச்சிருக்கவங்களுக்கு தான் காட்டும், காமன் பீப்புளுக்கு காட்டாது. ஸோ சேனல் வச்சிருக்கவங்களா இருந்தா ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டினா வந்துட்டு ஹைப் பண்ணி விடுங்க. அப்பதான் வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். போன சீசன்ல இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் பிக் பாஸ் நம்ம தாங்க ஹைப் ஏற்ற வேண்டியதா இருக்கு, யூடியூபர்ஸ் தாங்க தள்ளுன்னு இந்த வாட்டி சீசனை தள்ள வேண்டியதா இருக்கு. தமிழ் பிக் பாஸ் அட்டர் ஃபிளாப்பா இருக்க போதோ அப்படின்றது தான் இருக்கு. இதுல இது வரைக்கும் நீங்க வந்து ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா கூட பெருசா தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒரு பீரியட்ல முடிஞ்சிரும். மலையாளம் ஸ்டார்ட் ஆகும், தெலுங்கு ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் தமிழ் ஸ்டார்ட் ஆகும், ஹிந்தி ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு முடிஞ்சிரும். அப்படின்னு சொல்லும் போது நீங்க பெருசா என்ன உருட்டினாலும் அது பெருசா கனெக்ட் ஆகாது. ஆனா இந்த வாட்டி எல்லா லாங்குவேஜும் ஒன்னா வருதுன்னு போது நீங்க உருட்டினீங்கன்னா உங்க டிஆர்பி டவுன் ஆச்சுன்னா, இல்ல நெகட்டிவ் டிஆர்பி மட்டுமே வந்துச்சு அப்படின்னு சொன்னா தமிழ் பிக் பாஸ் வந்து மானம் காத்துல பறக்கும் அப்படிங்கறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கும் சரி, பிக் பாஸ் ரிவ்யூஸ்க்கும் சரி, இது கொஞ்சம் கூட வந்து பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு. என்னடா இந்த வாட்டி செம்மாடி நம்ம தமிழ் பிக் பாஸ் மானம் தான் வாங்க போக போகுது போல இருக்கே, தமிழ் பிக் பாஸ் தான் டிஆர்பில செம்மாடி வாங்க போகுது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இவங்க பண்ற வேலை ஒண்ணு, நீங்க வந்து கண்டென்ட் கொடுக்குற ஆளுங்களா உள்ள எடுக்கணும். காமன் மேன்ல நீங்க எடுத்ததுமே எல்லாம் கோமாளிங்களா எடுத்திருக்கீங்க. ஒண்ணுமே பிக் பாஸ் பத்தி தெரியாதவங்களா எடுத்திருக்கீங்க. வெறும்னே சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் மட்டும் எடுத்திருக்கீங்க. காமன் மேன் அப்படிங்கிற போர்வையில நீங்க எடுத்தது சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் தான். 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய முனியம் ஆகட்டும், இல்ல ஜேசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஷூட்டிங் ஸ்பாட்லயே, அதாவது இந்த ஆடிஷன் பீரியட்ல எல்லாமே விஜய் டிவி அந்த ஆடிஷன் 1 வீக் அந்த 10 டேஸ்லயுமே என்னமோ அவரா தானா பேசினாரு, தானா உட்காந்துட்டு இருந்தாரு, பெருசா யார் கூடயுமே கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லும் போது, நேத்துமே டாஸ்க் நடந்த விஷயத்துல பெருசா அவர் யார் கூடயும் கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லும் போது, இவங்க இவங்க யாரு கரிஷ்மா, அவங்க யாரோ ப்ரொடியூசர் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த ஒரு கௌரவத்துக்காக வந்து பிக் பாஸ்ல வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. பிக் பாஸ் டீம் ஏதோ ஒரு வகையில அந்த ஸ்பான்சருக்கு யூஸ் ஆகும். பிக் பாஸ் டீமுக்கு அது கமர்ஷியலா அப்படிலாம் சொன்னா நீங்க என்ன வேணா உருட்டுங்க. ஆனா காமன் மேன்னு சொல்லி நீங்க உருட்டுருக்கிறது அப்பட்டமா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அது பத்தாதுன்னு அந்த காமன் மேனே இன்னைக்கு இன்ஸ்டால வந்து காமன் மேன்ல ஜட்ஜஸா இருந்த ஆரி ஆகட்டும், இல்லைன்னா செலக்ட் ஆன ஜேசன் ஆகட்டும், இல்ல செலக்ட் ஆன முனியம்மாவாகட்டும், கரிஷ்மா எல்லாருமே வந்துட்டு நீங்க ஒரு கீழே வந்து இந்த ஜியோ ஹாட் ஸ்டார் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஒரு ஆப் வரும். அதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது வந்து நீங்க போய் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களை வந்து கிராண்ட் லான்ச்சுக்கு உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குமோ இல்ல டிக்கெட் கிடைக்குமோ ஏதோ ஒண்ணு. நம்மளுக்கு எதுக்கு அந்த இதெல்லாம், அது நம்ம போய் நம்மளுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இவங்களை டிவிலே பார்க்க முடியல, இதுல நேர்ல வேற போய் பாக்குறாங்களா? அப்படி நேர்ல போய் ஓவியாவை பார்க்கலாம், ஆரிய பார்க்கலாம், இல்ல ராஜுவை பார்க்கலாம் அப்படின்னு போனவங்க எல்லாம் நிறைய பேர் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தான் அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, இதுல கிராண்ட் லான்ச்ல வந்து விஜய் சேதுபதி பாக்குறதுக்கோ யாரெல்லாம் காமன் மேன்ல இருந்து செலக்ட் ஆகி போறாங்களோ அவங்க விஜய் சேதுபதி தான் இன்ட்ரோ கொடுத்து அன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறன்னும் போது அந்த ஷோ பாக்குறதுக்கான கிரேஸ் இருக்கவங்க
இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல வந்துட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் லான்ச்சுக்கு போறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உருட்டுறாங்க. அதுக்கு கீழே போய் பார்த்தா லைக்கையும் காணும், கமெண்ட்டையும் காணும், என்ன சொல்றது, பெருசா ஷேரு பண்றது அப்படிங்கறதுலாம் எந்த ஒரு ஹைப்புமே இல்ல. அவங்க கீழே கமெண்ட்ல இப்ப நானே போய் 2 வீடியோ கமெண்ட் பண்ணேன். அவர் ஜேசன் போட்ட வீடியோக்காகட்டும், ஆரி போட்ட வீடியோக்காகட்டும், நானே இன்ஸ்டால போய் 2, 3 பாத்தீங்கன்னா இன்ஸ்டால நானுமே ஆக்டிவா தான் எனக்கான விஷயங்கள் பிக் பாஸ் போட்டுறேன். பெருசா லைவ் வியூஸ் போலன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா எனக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன கமெண்ட் வருது, இல்ல நம்மளுக்கான ஒப்பீனியனை எங்க ஷேர் பண்ணலாம் அப்படின்னும் போது இப்ப ஷேர் பண்ணாம எப்ப ஷேர் பண்றது, பிக் பாஸ் டைம்ல தானே ஷேர் பண்ண முடியும். அப்படின்னு நானே 2, 3 இடத்துல போய் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. ஆமா இவங்க எல்லாம் பாக்கிறதுக்கு யார் காத்துட்டு இருக்காங்க, ஆமா அதோ என்னோட ஒப்பீனியனும் அதான் பிக் பாஸ் ரிவ்யூர்னு கமெண்ட் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து முனியம்மாலாம் ஒண்ணுமே இல்ல, வேஸ்ட், எதுக்கு இந்த நடுவுல இருக்க ஒருத்தங்க போட்டிருந்தாங்க ஒரு கமெண்ட்ல 3 பேர் பிக்சர் போட்டிருக்காங்க இன்ஸ்டால. முனியம்மா, அதுக்கப்புறம் ஜேசன் நடுவுல, இந்த சைட் கரிஷ்மா, நடுவுல இருக்கவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் நான் தான் ஜேசன் போட்டு இப்ப 3 பேருமே ஒர்த்தே இல்ல அப்படின்னும் போது முனியம்மாலாம் சுத்தம் ஒண்ணுமே கிடையாது. வாய் வாய் வாய், அந்த வாய் கூட நீங்க ஸ்ட்ராங்கா பேசுறீங்களா, கண்டென்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா இப்ப கண்டென்ட் அந்த அம்மா கொடுக்க மாட்டாங்களாம். பிக் பாஸ்க்கு போனா மைக் இருக்குமா, அப்ப வந்து கொடுத்தா எல்லாருக்கும் ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகுமா, ஜனங்க ஓட்டு போடுவாங்க. இப்ப இந்த ஆடிஷன் இந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு அவங்க எங்க பேசணுமோ அங்க மட்டும் பேசுனாங்களா, அதனாலதான் அவங்க கரெக்டா காமிச்சாங்களா. மத்தவங்க எல்லாம் வந்து வாய விட்டாங்களா, என்ன சொல்றது, மரமண்டைங்களா இருக்கிறாங்களா, துடுக்குத்தனமா பேசுறாங்களா, போய் முந்தி அடிச்சுட்டு போய் டாஸ்க் செய்யறாங்களா, மட்டும் 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 அப்படி மட்டம் தட்டுறாங்க கோ கண்டஸ்டன்ஸ். இல்ல கூட இருக்கவங்கள இவங்க மட்டும் தான் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. பிக் பாஸ் அவங்கவுங்க ஸ்பேஸ் அவங்கவுங்க எடுத்துக்கணும்ன்றது யதார்த்தமான உண்மைதான். அப்போ வந்து நீங்க உங்களுக்கான ஸ்பேஸ் எடுத்துக்கணும்னு நினைச்சதுல தப்பு இல்ல. ஆனா மத்தவங்களுக்கான ஸ்பேஸே கொடுக்க மாட்டேன்னு சொல்ற இடத்துலயும், இல்ல அந்த ஸ்பேஸ கொடுக்கறதுல நான் என்னென்னலாம் ட்ரிக்ஸ் பண்ணி அதை கொடுக்காம உங்களுக்கான ஸ்பேஸ் அவாய்ட் பண்ணுவேன் அப்படிங்கறதும் ஒரு டாக்ஸிக்கான விஷயம்னா, போன சீசன்ல விக்ரம் அதை தெளிவா பண்ணாரு. அவருக்கான ஸ்பேஸ்ல அதுக்கு மேல பிக் பாஸும் அவர் தலை தூக்கி வச்சு ஆடினாங்கன்னு வைங்க, விக்ரம் நீங்க இன்னைக்கு இதை பண்ணுங்க. ஏன்னா அவன் வந்து அந்த ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கான்ல விக்ரம். சோ அதனால டெய்லி வந்து காலையில மார்னிங் ஆக்டிவிட்டியா இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அப்புறம் ஒரு ஒரு டாஸ்க் வந்து அதை நீங்க வந்து லீடர்ஷிப் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு விக்ரம தூக்கி தூக்கி வச்சு ஹோஸ்டும் விஜய் டிவியும் கொண்டாடினதுனாலே அவன் யாருக்குமே அந்த ஸ்பேஸ கொடுக்காம, இன்ஃபேக்ட் கனி கூட விக்ரமோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் அவங்களோட கேமை லூஸ் பண்ணாங்களே தவிர, சபரி எல்லாம் ஓவர் டேக் பண்ணது விக்ரம் தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி இருக்கவங்க தான் பிக் பாஸ்க்கு தேவைன்றது புரியுது. ஆனா நான் அந்த மாதிரி ஆள் இல்லன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது இருக்குல்ல, விக்ரம்லாம் அவன் அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டான். அப்ப அந்த அவங்களோட அவனை எக்ஸ்போஸ் பண்ணது வியானா தான், கூட இருந்து வியானா தான் எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. சுபி அவன் கூடவே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, அண்ணன்னு சொல்லிட்டு அது ஒண்ணு ஜால்ரா விட்டுட்டு இருந்து, அது வேற கதை. சோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுன்ஸான ஆளா தான் நான் வந்து முனியம்மாவை பாக்குறேன். ஓகே, முனியம்மா இப்படி ஒரு இன்ஃபுளுன்ஸான ஆள் தேவைதான். ஆனா அதுக்காக நீங்க மட்டும்தான் புத்திசாலி, மத்தவங்க முட்டாளு அப்படின்னு சொல்லி நீங்க திருப்பி திருப்பி பேசுறது இருக்குல்ல, அது சரியே இல்லை. அதுக்கப்புறம் ஆரி என்ன அவ்வளோ சப்போர்ட் முனியம்மாக்கு, இல்ல ஜட்ஜஸ் மொத்த பேருமே அவ்வளவு சப்போர்ட் முனியம்மாக்கு அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நேத்து நடந்த 2, 3 டாஸ்க், நேத்து நடந்த டாஸ்க் ஆகட்டும், இப்ப இன்னொரு இதுக்கு இன்னைக்கான இதுக்கு கூட வெளில வந்துருச்சு, இன்னைக்கான வீடியோ கூட நான் இன்னும் பார்க்கல அந்த ஷோ, ஐ மீன் ஹாட் ஸ்டார்ல. ஷாப்பிங் டாஸ்க் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் மராத்தான் பத்தி ஆல்ரெடி பேசியிருப்பேன். நடுவுல நடந்தது வந்து அந்த அந்த பிக் பாஸ் கொஸ்டின்ஸ், ரேபிட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை ஆன்சர் பண்ண அப்படிங்கிற மாதிரி 2 நாள் டாஸ்க் பார்த்தா ஒன்னும் பேசுறதுக்கு இல்ல. இந்த 2 நாள் டாஸ்க்லயே ஆகட்டும், அந்த ஷாப்பிங் டாஸ்க்லயே ஆகட்டும், ரேபிட் ஃபயர் கொஸ்டின் டாஸ்க்லயே ஆகட்டும், சேர் டாஸ்க்லயே ஆகட்டும், ஆடிஷன் அந்த இன்டர்வியூல ஆகட்டும், அப்புறம் ஸ்டார்டிங் நடந்த ஃபர்ஸ்ட் நடந்த பஸ் டாஸ்க்லயே ஆகட்டும், இதுல எதுலயாச்சும் முனியம்மா எங்கேயாச்சும் அவங்களுக்கான ஒரு முன்னிலைப்படுத்திருக்காங்களா, முன்னாடி வந்து நின்று இருக்காங்களா, இல்ல அவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னா ஒண்ணுமே இல்ல. வெறும் 0%, வெறும் 0%. இன்ஃபேக்ட் என்ன கேட்டா மைனஸ்ல கூட நான் அதை சொல்லுவேன். ஒண்ணுமே கிடையாது. அவங்களை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறது விஜய் டிவி. ஆனா இவங்க சொல்றாங்க எல்லாரும் ஒரு டாஸ்க்னா முந்தி அடிச்சுட்டு போயிடுறாங்க. நான் அப்படிலாம் போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன ஏது அந்த ஒரு மாதிரி அந்த ஸ்லாங் பேசுறாங்கல்ல, அந்த ஸ்லாங்குக்காக மட்டும் அவங்களை செலக்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஸ்லாங்ல ஃபுல்லா விஷமத்தன்மை தான் இருக்கு, விஷம் தான் இருக்கு, கன்னிங்னஸ் தான் இருக்கு, மேனிபுலேஷன் தான் இருக்கு, டாக்ஸிக் இருக்கு ஆனா அந்த டாக்ஸிக்னு தெரியல, மேனிபுலேஷன் இருக்கு ஆனா அது மேனிபுலேஷன் தெரியல. அகைன் இது வீட்டுக்குள்ள போனா எக்ஸ்போஸ் ஆகும். ஆனா எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எத்தனைக்கு எத்தனை உலகத்துல இருப்பான் அப்படின்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ உன்னை பெஸ்ட்ன்னு நினைச்சுக்கிட்டாலும், நீ தான் எல்லார விடையோ பெஸ்ட் நீ நினைச்சுக்கிட்டாலும், இல்ல நீ தான் புத்திசாலி நீ நினைச்சுக்கிட்டாலும், இல்ல நீ தான் நம்ம உள்ள போனா நம்ம வந்து நம்ம கண்டென்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வண்டி எல்லாம் வந்துட்டு நம்ம அப்ப வந்துட்டு வெளியில தெரியற மாதிரி நம்ம பண்ணலாம். நம்ம என்னெல்லாம் ஸ்டாக் உள்ள வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் நம்ம அந்த ஸ்டஃப் எல்லாம் வெளில போய் கொடுக்கலாம். இப்ப எதுக்கு இவங்க கிட்ட கொடுக்கணும்னு நீங்க நினைச்சாலுமே, உங்களை விட ஸ்டஃப் வச்சிருக்கவங்களோ, உங்களை விட கண்டென்ட் வச்சிருக்கவங்களோ, உங்களை வச்சு செய்யறவங்க அப்படின்ற மாதிரி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறவங்கள உள்ள கண்டிப்பா சேனல் இறக்குவாங்க. சோ அவங்களுக்கான சரியான சண்டை போடுற இடத்துலதான் உங்களை விட போறாங்க. சோ உங்களுக்கான ரா கண்டென்ட்டா நீங்க பேசுற விஷயங்களோ, உங்களுக்கான ஏன்னா நீங்க போட்ட வீடியோல பிரியவர்ஷினி பத்தி பேசினது அவ்வளவு வல்கரா பேசிருக்கீங்க. நம்ம வீடியோஸ்ல அதை பத்தி நான் டீப்பா பேசல, பட்டும் படாம வச்சுட்டேன். அந்த பேசி விட்டுட்டு போது நம்மளுக்கான கமெண்ட்ஸ்ல கூட வந்தது. அப்போ புனியம்மா பேசினது தப்பு, ஆனா நைட்டி போட்டு வந்த அக்கா தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி அதுமே அந்த அபியூசிவ் கமெண்ட்ஸ் வரதா செஞ்சது. இந்த நைட்டி போட்டு வந்த அக்கா சரியா தப்பாங்கிறதுக்குள்ளேயே போல.
அவங்க என்னமோ ஒண்ணு ட்ரை பண்ணாங்க, இல்ல ஆர்வ கோளாறுல ட்ரை பண்ணாங்க. அது மேபி அவங்க ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன விட்டுடுங்க, நான் அப்படி வந்த தப்புதான்னு சொல்லி அவங்க அழுது வீடியோ போட்டாங்க. அவங்களோட எமோஷனல் கான்வர்சேஷன்ஸ்லாம் அவங்க நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. விஜய் டிவிக்கு அகைன்ஸ்டால இல்ல அவங்களுக்கான ஜஸ்டிபிகேஷன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அதை மட்டம் தட்டி பேசுறங்கிற இடத்துல ஒரு பொண்ணு நீங்க பேசுனது இருக்குல்ல, அந்த வீடியோ போட்டு எதுக்கு டெலீட் பண்ணீங்க? நீங்க உங்களுக்கு அவ்வளவு கட்ஸ் இருந்தா, யூடியூபர்ஸ் நாங்க இப்படிதான் பேசுவோம். யூடியூபர்ஸ் நாங்க எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணி பேசுவோம். ஓகே, கண்டென்ட்டுக்காக பேசுற யூடியூபர்ஸ் இருக்காங்க. பட் ஆனா நாங்க பிக் பாஸ் ரிவ்யூவரா பண்ணும்போது நீங்க எப்போ ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம்க்கு வந்துட்டீங்களோ உங்களை விமர்சனம் பண்றதுக்கான ரைட்ஸ் எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் நாங்க பிக் பாஸ் ரிவ்யூவர்னு சொல்றோம். யூடியூப் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க வந்து உங்க ரூம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற 4 செவுத்துல விட்டு வேற ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்குள்ள உங்க விஷயத்த கொண்டு வந்துட்டீங்கன்னா, முக்கியமா ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா, பிக் பாஸ் மாதிரி பிளாட்ஃபார்ம்க்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, உங்களை விமர்சனம் பண்றதுக்கான ரைட்ஸ் எங்களுக்கு இருக்குன்னா, நாங்க உங்களுக்கான விஷயத்த பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் எடுத்து பேசுவோம். நீங்க நாளைக்கு சரியா டாஸ்க் பண்ணீங்கன்னா பேசுவோம், பண்ணலனாலும் பேசுவோம். உங்களை வந்து விஜய் டிவி வந்து ஒரு மாதிரி டாமினேட் பண்ணாலும் பேசுவோம், ஹோஸ்ட் சரியா பண்ணலனாலும் பேசுவோம் அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க உங்க சேனல்ல உங்களை முன்னிலைப்படுத்தி பேசிக்கீங்க. ஆனா யூடியூபர்ஸ் நாங்க அந்த ஷோக்குள்ள இருக்கிற விஷயத்த பேசுவோம். அது அவங்கவுங்க புரிதலுக்கு உட்பட்டு சரியா பேசுறாங்களா தப்பா பேசுறாங்களான்றது அது வேற. பட் ஆனா நாங்க விமர்சனம் பண்ணுவோம், அது எங்களோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஷோல அந்த காமன்மேன் ஷோல அந்த ஒரு கேமராக்கு முன்னாடி நடந்துக்கிறதும், உங்க சேனல்ல நீங்க உங்க கேமரா முன்னாடி பேசுறதுக்கான விஷயங்களும் முரண்படுதுன்னா, கான்ஃபிளிக்ட் வருதுன்னா நாங்க அதை எடுத்து பேசதான் செய்வோம். ஓகே. நீங்க வந்து உங்க சேனல்ல வந்து நான் இருக்கிறத எதார்த்தமா பேசினேன். அங்க நடந்தத தான் பேசினேன். ஆனா இன்னொரு பொண்ண வந்து மட்டம் தட்டணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? அவங்களும் என் கூட பொறந்தவங்க மாரி தான். அப்டின்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இத நீங்க எப்ப பேசணும்னா, அந்த ஒரு வீடியோவ நீங்க டெலீட் பண்ணீங்கல்ல, அத டெலீட் பண்ணாம நீங்க இத பேசணும். இப்போ வந்து இது உங்கள பத்தி உங்களுக்கான ஒரு லட்சக்கணக்குல உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கலாம். உங்களுக்கான ஃபேவரே நீங்க இது உங்க உங்க சேனல் இதுவரைக்கும் நீங்க உங்களே ப்ரமோட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கான விஷயத்த பேசியிருப்பீங்க. உங்களுக்கான பெர்சனல் பேசியிருப்பீங்க. உங்களுக்கான விஷயத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பேசியிருப்பீங்க. அது வேற. பட் ஆனா அதுக்கான உங்களுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா உங்களுக்கான இன்னொரு ஃபேஸ் தெரியும்னா, உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அத சப்போர்ட் பண்றாங்களா, பண்ணலையாங்கிறது அவங்களோடது இஷ்டம். ஆனா அகைன் நீங்க வந்து இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டீங்க, இந்த காமன் மேன் ஷோல கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காகவே நீங்க மட்டும் தான் பெஸ்ட்ன்னு உங்க சேனல்ல நீங்க பேசுறது உங்க உரிமைன்னா, நீங்க பேசுறதுக்கும், நீங்க செயல்படுறதுக்கும் நடுவுல நீங்க என்னவா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க போறீங்கன்றத விமர்சனம் நாங்க பண்ணுவோம்னா, அதுக்கான ஒரு ஹிண்டா, அதுக்கான ஒரு இனிஷியேஷனா இந்த காமன் மேன் ஷோலயே உங்களுக்கான விஷயங்கள் வந்து ஒரு சில இடத்துல எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னா, அது எங்களுக்கான விஷயமா நாங்க எடுத்து பேசுவோம். அது எங்களோட ரைட்ஸ்ன்னு சொல்லும்போது, அப்ப நாங்க பேச ஆரம்பிச்ச உடனே, இல்ல இது எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே, நீங்க வீடியோவ டெலீட் பண்ணிட்டு, இன்னைக்கு அந்த வீடியோ ப்ரூஃப் இல்ல அப்படிங்கிறதுக்காக, நீங்க வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. நான் எதுக்குப்பா இன்னொரு பொண்ண தப்பா பேச போறேன்? அதுவும் நம்ம கூட பொறந்தது மாரி தானே. கடவுள் பார்த்துக்குவாரு, கடவுள் பண்ணுவாரு, செய்வாரு அப்படிங்கிற மாரி தான் நீங்க ஒவ்வொரு வீடியோலயும் ஏன் கடவுள் எடுக்குறீங்க? நீங்க செய்யற தப்புக்கெல்லாம் கடவுள துணைக்கு கூப்பிடுறீங்களா? நீங்க வந்து நியாயமா இருந்து பேசுறவங்களா இருந்தா கடவுள் எல்லாம் இருக்க தேவையில்ல. உங்க மனசாட்சி கட்டுப்பட்டு பேசினா போதும். 1. அதே சமயத்துல அந்த பொண்ணு வந்துட்டு இவங்க அந்த பொண்ணுன்னு சொல்ற இடத்துல அது பிரியவர்ஷினியா தான் மீன் பண்றாங்கன்றது என்னோட புரிதல். நீங்க யாராவது அந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதாவது இவங்க வந்து எதார்த்தமா பேசிட்டாங்களாம். நடந்தத பேசுனாங்களாம். அப்போ வந்து அவங்க வந்து சொன்னாங்களாம், "என்னக்கா நீங்க எதார்த்தமா பேசுறோன்னு இதுக்கு இப்படியா பேசுறீங்க? மனசு கஷ்டமா இருக்குன்னு" அந்த பொண்ணே WhatsAppல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல அவங்க பேசும்போது முழுங்கி பேசுறாங்க. சோ அதுவரைக்கும் ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருந்தவங்க WhatsAppல மெசேஜ் பண்ணாங்க. அதனால அந்த வீடியோவ டெலீட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது இது வாட் இட் மீன்ஸ்னா இது இது என்ன மீன் பண்ண வருது அப்படின்னு சொன்னா, நான் எதுக்கு அந்த வீடியோ டெலீட் பண்ண முடியுமா? நான் நியாயமா இருந்தா ஏன் வீடியோ டெலீட் பண்ணேன் யூடியூபர்ஸ் நான் இன்னும் அத பத்தி பேசவே இல்ல. அந்த வீடியோ பத்தி பேசியிருக்கேன். டெலீட் பண்ணத பத்தி பேசல. இன்னைக்கு அவங்க வீடியோ பார்த்த அப்புறம் தான் பேசணும்னு பேசினேன். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு சில யூடியூபர்ஸ் பேசுறாங்க. அவங்க எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு சொம்பு தூக்குற யூடியூபர்ஸா இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ வந்து அவங்க வந்து பிக் பாஸ் ஃபேன்ஸா இருக்கலாம், விஜய் டிவி சொம்பா இருக்கலாம். அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. பட் ஆனா சரி, தப்பு பேசக்கூடிய யூடியூபர்ஸ் இவங்க ஏன் வீடியோ டெலீட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, அதுக்கான ஆன்சரா இன்னைக்கான வீடியோல அவங்க பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்க்கா இப்படி பேசுனீங்கன்னு சொல்லிச்சு. அதனால நம்ம எதுக்கு மத்தவங்க மனச கஷ்டப்படுத்தி அதுல காசு சம்பாதிக்கணும். அதனால வந்துட்டு நான் வந்து அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னா பேசும்போது உங்களுக்கு தோணலையா? மத்தவங்கள நம்ம இவ்வளவு மட்டமா பேசுறோம், தரக்குறைவா பேசுறோம்னு. அப்புறம் அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு WhatsAppல மெசேஜ் அனுப்பிச்சு அதனால டெலீட் பண்ணிட்டேன்னா யார் பிரியதர்ஷினி கேட்டாங்க உங்ககிட்ட மெசேஜ் அனுப்பிச்சு? பிரியதர்ஷினி எல்லா சேனல்லையும் போய் கிழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஜஸ்டிபிகேஷனும் குடுத்துட்டு இருக்காங்க. இல்ல அவங்க ரிஜெக்ட் ஆனதுக்கான விஷயத்தையும், அவங்களுக்கான ஒரு ட்ராமாவையோ, இல்ல அவங்களுக்கான விஷயங்களையோ, அவங்க ஃபேஸ் பண்ண அந்த சேலஞ்சஸையும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஸ்ட்ராங் போல்டா இருக்க ஒரு விமன் வந்து நீங்க பேசினத பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து கெஞ்சினாங்க. இல்ல உங்ககிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. நீங்க அதனால டெலீட் பண்ணீங்க. நீங்க அவ்வளவு நல்லவங்க. நீங்க டெலீட் பண்ணத அவங்க கேட்டாங்கன்றதுக்காக டெலீட் பண்ணீங்களா? நீங்க மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக டெலீட் பண்ணீங்களா? அப்ப நீங்க அவ்ளோ அவங்க கூட பொறந்தவங்க மாரி நினைக்கிறீங்க. அதனால ஏன் மத்த பொண்ண பத்தி பேசி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாரி நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது பேச கூட உங்களுக்கு தோணல? அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த அவங்களே அவங்க எல்லா சேனல்லயும் சொல்லியிருக்காங்க. பீரியட்ஸ்னால அந்த கம்ஃபர்ட் ஜோன்க்காக நான் நைட்டி போட்டேன். இல்லன்னா சரி ஓகே ஏதோ ஒண்ணு போட்டேன். ஆனா நீங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கு அது மட்டும் தான் காரணமா? அப்படின்லாம் கேட்கும்போது அவங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க அது அவங்களோடது. ஃபுல் அண்ட் ஃபுல் இட்ஸ் ஹேர் கால்.
அவங்க அதை சரி தப்புன்றதுக்குள்ள அவங்க என்ன வேணா அவங்க மேபி வேற ட்ரெஸ் போட்டு வந்து அவங்க செலக்ட் ஆயிருப்பாங்க அவங்களுக்கு இருக்க பொட்டன்ஷியலுக்கு. நீங்க லைட்டி போட்டு போனதுனால தான் ரிஜெக்ட் பண்ணாங்க ஆங்கர்ஸ் எல்லாம் கொஸ்டின் பண்றாங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அது அவங்க பெர்ஸ்பெக்டிவ், அது தப்பு சரிக்குள்ள நம்ம போக வேணாம். பட் ஆனா நீங்க பேசினது இருக்குல்ல, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்ற ஒரே ரீசனுக்காக மத்தவங்களை மட்டம் தட்டுறது, நான் அதுலயும் சொல்லியிருப்பேன். பிரியவர்ஷினி அவுட் ஆஃப் த பாக்ஸ், அவங்கள பத்தி நீங்க பேசுனீங்க, சரி ஓகே, நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க, பிரியவர்ஷினி செலக்ட் ஆகலாம், அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ். இது இல்லாம மத்த 48 பேர் இருக்காங்களா, அந்த 50 பேர்ல அவங்களையும் நீங்க மட்டமா தான் பேசியிருக்கீங்க. அவங்க வந்துட்டு அரகண்டா இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு என்ன சொல்றது, மரமண்டைங்களா இருக்காங்க. ஈவன் இப்ப பேசின வீடியோல கூட மத்தவங்கள தடால் புடால்னு ஏதோ ஒரு டாஸ்க்னா ஓடி போயிடுறாங்க. அப்படி போயிட்டு வந்து இஷ்டத்துக்கு பேசுறாங்க. டைனிங் ஹால் இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க. அதெல்லாம் போய் வீடியோல வரப்போதா? எப்படி இருந்தாலும் அவங்க வந்து கட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை போட போறாங்க. நான் வந்து கரெக்டா பேச வேண்டிய இடத்துல பேசணும், அதனால எனக்கு வந்துச்சு. இவங்கள மாதிரிலாம் எனக்கு பேசணும்னு அவசியம் இல்ல. அதே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா அப்ப வந்துட்டு பேசினா அது எல்லா ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க, எல்லாருக்கும் உண்மை தெரியும், எல்லா பக்கமும் கேமரா இருக்கும், அப்ப நம்ம பேசலாம். இப்போதைக்கு உங்க கிட்ட தேவையெல்லாம் வாய் விட்டுட்டு இருக்கணும் அப்படின்லாம் சொல்றது இருக்குல்ல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க இப்பவே நீங்க ஒரு வீடியோ ஓப்பனா போட்டு டெலிட் பண்றீங்க. பேசுனது உங்களுக்கு ஒரு சேனல் இருக்குன்றதுக்காக அங்க நடந்த காமன் மேன் ஷோல நடந்த கான்ஃபிளிக்ட யூடியூபர்ஸ் எடுத்து பேசினா அதுக்கு ஒரு விளக்கம் உங்க பக்கம் நியாயம் கொடுக்குறீங்க. உங்க பக்கம் நியாயம் கொடுக்குற வரைக்கும் அது ஓகே. ஆனா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா உங்களோட பிஹேவியர் அதை காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல 24 ஹவர்ஸ் பாக்குறவங்க கண்ணுல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. ஒண்ணு, விஜய் டிவி என்ன உருட்டு உருட்டி 1 hourல உங்களை நல்ல விதமாவே காட்டினாலும் 24 ஹவர்ஸ் பாக்குறவங்க எடுத்து இன்ஸ்டால எடிட் பண்ணி போட்டுருவாங்க. அவங்களுக்கான விஷயங்கள் ஓப்பனா அது அப்ப வந்து எக்ஸ்போஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நீங்க உருட்டுற மாதிரியோ, இப்ப நீங்க தப்பிக்கிற மாதிரியோ, அங்க இருந்து இங்க ஷோ முடிஞ்சோடனே அந்த வீட்டுல வந்து வீடியோ போடுற மாதிரி அப்ப நீங்க 3 மாசம் போட முடியாது. உங்களை பத்தி தான் வெளில இருக்க யூடியூபர்ஸ் நாங்க வீடியோ போடுவோம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னும் போது அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் நீங்க என்ன வந்து வெளியில வந்து கொடுத்தாலுமே, அப்ப எங்களுக்கு என்ன கேமரால காட்டுறாங்களோ, விஜய் டிவி ஓகே அவங்களுக்கான விஷயத்த தான் காட்டுவாங்க. ஆனா அது 1 hourல காட்டுவாங்க. மத்த 24 ஹவர்ஸ் பாக்குறவங்களுக்கு உண்மை ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். 100% உண்மை தெரியும் நான் சொல்ல முடியாது. அகைன் அதுவுமே அவங்க 24 ஹவர்ஸ் பிஹைண்ட். ஒரு 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 நாள் முன்னாடி இருக்க 24 ஹவர்ஸ் தான் காட்டுவாங்க தவிர ஃபுல் லைவ் அதுவுமே கிடையாது. அதனால எங்களாலுமே கரெக்டா பேச முடியாது. ஆனா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி 80 to 60 to 80% நாங்க 1 hour இருக்கும். 1 hour வெஸ் 24 ஹவர்ஸ்னு வரும்போது ஓரளவுக்கு 1 hourல நடக்கிறதும் 24 ஹவர்ஸ் நடக்கிறதுல நாங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பேசுவோம்னா, அப்போ முனியம்மாவால எஸ்கேப்லாம் ஆக முடியாது. அதே மாதிரி முனியம்மா வந்து பெஸ்ட் கண்டஸ்டன்டா இல்ல பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் காமன் மேனா நாங்க உள்ள அனுப்புறோம், இவங்க என்ன உருட்டுறாங்க அப்படின்றது ஒரு வகையில முனியம்மாக்கு விஜய் டிவி வைக்கிற ஆப்பு தான். இப்படி வந்து இந்த காமன் மேன் ஷோக்கு ஹைப் ஏத்துறதுக்கு பிரியவர்ஷினி நெகட்டிவா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, முனியம்மாவை பாசிட்டிவா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இவங்கள உள்ள விட்டு விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க ஹைலைட் பண்ண போறாங்க. தெலுங்கு பிக் பாஸ்ல அந்த மாதிரி ஒரு காமனா இருக்கு, இவங்க தூக்கி பிக் பாஸ் டைட்டில் வின்னிங்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அது நான் ஃபார் ஷுர் சொல்றேன். முனிமாவையும் டிஆர்பி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு அது பாசிட்டிவா இருக்கு, கண்ணா லட்டு தின்ன ஆசையான்ட்டு இன்னைக்கு அவங்க விஜய் டிவிக்கு நல்லா வந்துட்டு சொம்பு தூக்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறாங்க. பட் ஆனா விஜய் டிவி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் உள்ள வந்த அப்புறம் அவங்களோட ஃபுல் சப்போர்ட் விஜய் டிவிக்கு தான் இருக்கும். காமனஸ் நாங்க தான் உங்களுக்கான விஷயத்தை எடுத்து பேசணும். விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் வந்து ஈகோல இப்படி பண்றாங்க, இல்ல அவங்களுக்கான ஒரு ஆட்டிடியூட காட்டுறாங்க காமன் மேன் கிட்ட. ஏன்னா நான் இது அப்படியே போன தெலுங்கு பிக் பாஸ்ல பேசியிருக்கேன். செலிபிரிட்டின்னு சொல்ற இடத்துல அவங்க எல்லாம் காமனஸ் கிட்ட அந்த ஆட்டிடியூடையோ ஈகோவையோ அந்த ஒரு விஷயத்தையும் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதனால காமன் மேனுக்கு சர்வே பண்ண கஷ்டமா இருந்தது அப்படிங்கறத நான் பர்சனலா பேசியிருக்கேன். போன வாட்டி தெலுங்கு பிக் பாஸ்ல ரிவ்யூ பண்ணப்போ 3 வீக்ஸ் நான் ஃபுல்லா ரிவ்யூ பண்ணல, 3 வீக்ஸ் ரிவ்யூ பண்ணேன். அது பாக்கணும்னா பாருங்க, போய் அதுல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. பிக் பாஸ் சீசன் 9 போட்டீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லும் போது அதுல நான் பேசியிருக்கேன் போது, இப்ப விஜய் டிவி வந்து காமனஸ்க்கு எதிராக ஆட்டிடியூட், அந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் காமனஸ் எதிராக ஆட்டிடியூட் காட்டினாலும், ஈகோ கிளாஷ் காட்டினாலும், அந்த விஷயங்களை காட்டினாலுமே காமன் மேன்ஸ்க்காக சப்போர்ட் பண்ண போறது வெளில இருக்க யூடியூபர்ஸ். நாங்க தான் காமன் மேனுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்க முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்க, நியாயமா நடந்துக்கல அப்படின்னு சொன்னா ஓகே. 100% பெர்ஃபெக்டா யாருமே பிக் பாஸ்குள்ள போன அப்புறம் பேச முடியாது, நடந்துக்க முடியாது. அங்க இருக்க சூழ்நிலையை பொறுத்து சுதாரிச்சுட்டு அதுக்கான விஷயங்களை தான் பண்ணணும் அப்படின்னும் போது குறைஞ்சபட்ச நியாயத்துக்கு பேசுவோம். எங்க மாதிரி யூடியூபர்ஸ், எல்லா யூடியூபர்ஸையும் நான் சொல்லல, உருட்டுற யூடியூபர்ஸ் இருக்கதான் செய்யறாங்க, நான் அவங்கள பத்தி பேசல. குறைஞ்சபட்ச நியாயத்துக்கு எடுத்து பேசுவோம்னா அங்க உங்களுக்கான நியாயமா எங்களுக்கான புரிதலுக்கு உட்பட்டு நீங்க நடந்துக்கிட்டா மட்டும்தான் நாங்க பேச முடியும்னா, நீங்க இப்பவே வீடியோவை போடுறது, டெலிட் பண்றது, காமன் மேன் ஷோல ஒரு மாதிரி பேசுறது, உங்க சேனல்ல வந்து ஒரு மாதிரி பேசுறது அப்படின்லாம் பேசும்போது இது உங்களை நீங்களே வந்து உங்களுக்கு என்னதான் விஜய் டிவி ஹைப் கொடுத்து ஏத்தினாலும் நீங்களே உங்களை டேமேஜ் பண்ணிக்கிற கதையா தான் இது இருக்கு. அதே மாதிரி அவங்க பிரியவர்ஷினி அவங்க வந்துட்டு பேசுறதும் வந்து அந்த பீரியட்ஸ் பத்தி அவங்க பேசுனாங்க. அதனாலதான் அவங்க வந்துட்டு அவங்க இன்டர்வியூலுமே அவங்க ஓப்பனா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நைட்டு போட்டு வந்தாலும் அதை வீட்டுக்கு தூரம் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களோட கிராமத்து சாயல்ல அது பேசினதெல்லாம் என்ன எந்த காலத்துல இருக்கீங்க? காமன் மேன் ஷோ வரைக்கும் நீங்க போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு வில்லேஜ் பொண்ணா இருந்தாலும் நான் கேமரா முன்னாடி பேசுவேன், இல்ல யூடியூப்ல போயிட்டு வீடியோஸ் போடுவேன். என் ஃபர்ஸ்ட் நைட் கூட யதார்த்தமா ஃபர்ஸ்ட் நைட் பத்தி பேசுறது அப்படிங்கறது ஒரு பொண்ணு யோசிச்சாலுமே அதை யதார்த்தமா உங்களுக்கான சுவாரஸ்யமான விஷயத்த நீங்க சொல்லும் போது ஒத்துக்கிட்ட இதே ஜனங்க
அப்போ வந்து நைட்டின்னு சொல்ற இடத்துல அவங்களுக்கான அந்த பொண்ணுக்கான ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிற 50-50 இருக்காங்க. என்ன ஏன்னா இப்ப சொல்றாங்க நைட்டி போட்டு வந்து அப்ப அப்படி பண்ணிட்டு ஓப்பனா வல்கரா பேசுறாங்க கமெண்ட்ஸ்லயுமே. அந்த வல்கரிட்டியை தான் வந்துட்டு அந்த பொண்ணுமே ஐ மீன் அந்த முனியம்மாவுமே அவங்க சேனல்ல பேசியிருக்காங்க பிரியவர்ஷினியை பார்த்து அப்படின்னு சொன்னா அதை தான் நாங்க கண்டிச்சோம். நீங்க வந்துட்டு உங்க கோ கண்டஸ்டன்ட் முதல்ல அப்படி பேசக்கூடாது. அவங்கள வந்து மட்டம் தட்டுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீங்க அதை விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அது நாகரிகமான வகையில இருக்கும். நீங்க அநாகரிகமா பேசிருக்கீங்க. அதனாலதான் வீடியோ டெலிட் பண்ணீங்க. நீங்க எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுன்னு. ஆனா அதுக்கு முரண்படுற வகையில இன்னைக்கு நீங்க போட்டிருக்க வீடியோ நான் என்னோட தங்கச்சி மாதிரி அது கூட பிறந்தவங்க மாதிரி நான் போய் அப்படி பேசுவேன்னா நான் யதார்த்தமா நீங்க யதார்த்தமாலாம் சொல்ல ரொம்ப தரக்குறைவா பேசிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ப்ரூஃப் கிடையாது. ஏன்னா நீங்க வீடியோ டெலிட் பண்ணிட்டீங்க. அதை அப்லோட் பண்ணி வச்சு டவுன்லோட் பண்ணி போட்டு அவங்கவுங்க காசு பாக்குறாங்கன்னா பின்ன அவங்கவுங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு ப்ரூஃப் வேணும்ல. யூடியூபர்ஸ் நாங்க பேசும்போது எங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னும் போது நான் என்னோட வீடியோஸ்ல வந்து எனக்கு வந்து நான் அந்த வீடியோ போட மாட்டேன். காப்பிரைட் இஷ்யூனாலும் போட மாட்டேன். பிளஸ் வந்து நான் பேசுறத சொல்லிடுவேன். வேணும்னா நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்கன்ற மாதிரி அந்த வீடியோ அந்த அவங்க எந்த சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுவேன் தவிர ஃபேக்ட் இல்லாத விஷயத்த சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஃபேக்ட் 1க்கு 2 வாட்டி ரீசெக் பண்ணி தான் சொல்லுவேன் போது நிறைய யூடியூபர்ஸ் அந்த கிளிப்பிங்ஸ் போட்டு அந்த 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 ஒரு விஷயத்த பேசுவாங்கன்னு போது ப்ரூஃபோட தான் அவங்க பேசி ஆகணும்னா அதை அவங்க போட தான் செய்வாங்க. நீங்க டெலிட் பண்ணிட்டீங்கன்றதுக்காக அவங்க அதை காட்டாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு ப்ரூஃப் வேணா அவங்க காட்டதான் செய்வாங்க அப்படின்னும் போது நீங்க பேசும்போது யோசிச்சு பேசிருக்கணும். இன்னைக்கு தெளிவா அதை டெலிட் பண்ணிட்டு அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை நான் அப்படி பேசவே இல்லை நீங்க அடிச்சு பேசினாலும் நீங்க பேசும்போது உங்களுக்கு இந்த யோசனை எங்க போச்சு யாரும் ஏன்னா நீங்க பிக் பாஸ் ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ வந்து நீங்க என்னவா வேணா மத்த ஷோல காட்டிக்கலாம். நீங்க சூப்பர் சிங்கர்லயோ குக் வித் கோமாலிலயோ மத்த ஏன் நீயா நானாலயோ டிபேட் சொல்லி என்ன வேணா காட்டிக்கலாம். ஆனா பிக் பாஸ்ல எக்ஸ்போஸ் ஆகாத கண்டஸ்டன்ட்டே இருக்க முடியாது. ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆரியா அவ்வளவு நல்லவர்னு சொன்னவங்க இன்னைக்கு ஆரியோட இமேஜ் டேமேஜ். ஓவியாவை வந்து அவ்வளவு தூக்கி கொண்டாடினவங்க இன்னைக்கு ஜட்ஜா ஓவியாக்கு இருக்க தகுதி இல்ல. ராஜுபாய் வந்து ஹியூமர்ல சூப்பர் அவரோட சீசன்ல அவ்வளவு நல்லா இருந்தது காமெடியா இருந்ததுன்னு சொன்னவங்க இன்னைக்கு ராஜுபாயோட காமெடியே வந்து முக சுளிக்கிற லெவல்ல இருக்கு. மட்டம் தட்டி பேசுறாரு. அவரோட காமெடி சென்ஸ்க்காக மத்தவங்களை வந்து தக்காளி தொக்கா யூஸ் பண்ணுவாரா? ஒரு வயசு வித்தியாசம் எல்லாம் பேசுவாரா? ஆட்டோ டிரைவர்னு சொல்லக்கூடிய அவரை வந்து அவர் கலீல் அண்ணா அவரை பேசினதாகட்டும், மணிவண்ணன் இவரோட வயசுல பெரியவரா இருக்கக்கூடிய அவரு சொன்னதாகட்டும் இப்படி பேசுறாரு ராஜுபாய் கிட்ட இருந்து நாங்க இதை எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்களுமே எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்கன்னா ஏன் விஜய் சார் கமல் சாராவது 6 சீசன் நடத்தி 7வது சீசன்ல அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு நடுவுல அவர் ஏதோ கான்ஃபிளிக்ட்ல மாட்டி அதுக்கப்புறம் எனக்கு இந்த தலைவலியே வேணாப்பா அப்படின்னு அவர் ஒதுங்கி போயிட்டாரு. அவர் மாட்டினதுக்கு அப்புறம் தான் அவர் ஒதுங்கி போயிட்டாரு. அவருமே 7 சீசனுக்கு அப்புறம் எக்ஸ்போஸ் அவரோடது அந்த ஒரு ஸ்டாமினால அவர் 7 சீசன் இழுத்து பிடிச்சி 7வது சீசன் எக்ஸ்போஸ் போயிட்டாரு மாயா ரெட் கார்டு விஷயத்துல. மாயாவால அவரோட விஷயங்கள் வந்து அவருக்கான ஒரு விஷயங்களை அவர் ஃபேஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் பிக் பாஸ் பக்கமே ஒரு கும்பிடு போட்டு போயிட்டாரு. ஆனா விஜய் சேதுபதி சார் முதல் இயர் தப்பிச்சாலும் ஐ மீன் 8th சீசன் தப்பிச்சாலும் 9th சீசன் தக்காளி தூக்கா நல்லாவே எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு அப்படின்னும் போது ஏதோ ஒரு தைரியத்தில் திருப்பி இந்த சீசன்ல வராரு. ஏன்னா அடிவாங்க அவர் தயாரா இருக்காரு. அடிக்கிறதுக்கு ஜனங்களும் தயாரா இருக்காங்க. பிக் பாஸ் ஃபேன்ஸும் தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நான் அடி வாங்கறதுக்கு ரெடிப்பா அப்படின்ற லெவல அவர் திருப்பி ஹோஸ்ட் அடி வாங்க வராரு. அது அவர் இஷ்டம். அவர் காசுக்காக அவர் பண்ணிக்கிறாரு. அவருக்கு தேவை அவர் பண்ணிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ ஹோஸ்டையும் விட்டு வைக்காது, கண்டஸ்டன்ஸையும் விட்டு வைக்காது. அப்புறம் உள்ள நடக்கிற விஷயங்களை யூடியூபர்ஸ் நாங்க எடுத்து பேசும்போது எங்களுக்கான கமெண்ட்ஸ்லயுமே பிளஸ் மைனஸ் நீங்க என்ன பிஆர் பண்றீங்கன்னு நான்லாம் கமெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணாததே இல்ல. 2 வருஷமா தான் நான் யூடியூப் பண்றேன். இத்தனைக்கும் ஃபேஸ் காட்டி நான் ஒரு விமனா பண்றேன் அப்படின்னும் போது அவ்வளவு அபியூசிவ் கமெண்ட்ஸ் வரும் செய்யணும் போது அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு எங்களுக்கான ஒப்பீனியன் எடுத்து வைக்கிற பிளாட்ஃபார்மா தான் நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசன்ல நான் பிக் பாஸ் ஷோ பத்தி பேசுறதை விடவும் பிக் பாஸ் ஷோ இவங்க எப்படி கொண்டு போறாங்க, ஹோஸ்ட் இந்த ஷோ எவ்வளவு ஃபேரா நடத்த போறாரு, உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் எவ்வளவு வந்து என்ன சொல்றது நிஜமாவே வந்து டிசர்விங் கண்டஸ்டன்ஸா அப்படிங்கிற ஆங்கிள் தான் இந்த சீசன்ல என் ரிவ்யூ இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எப்பயுமே அப்படிதான் பண்ணுவேன். ஆனா அதுல கொஞ்சம் கண்டென்ட்டாவது இருக்கும் பேசுறதுக்கு. இந்த சீசன்ல கண்டென்ட் இருக்குமா அப்படிங்கறத விட அந்த கண்டென்ட்டுக்காக இவங்க என்னென்ன அலப்பறை பண்ண போறாங்க. விஜய் டிவி போன சீசன்ல ரெட் கார்டு கொடுத்து அலப்பறை பண்ணாங்களா அதே கண்டென்ட்டுக்காக டிஆர்பிக்காக அந்த மாதிரி என்ன அலப்பறை பண்ண போறாங்கன்றதோ இந்த முனியம்மா மாதிரி ஆளுங்க எக்ஸ்போஸ் ஆகுறது அப்படிங்கிற விஷயமும் இன்னும் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸா யார் யார் உள்ள இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பா முனியம்மாக்கும் ஏதோ ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட்கோ கண்டிப்பா முட்டிக்கோங்க. அது ஃபார் ஷோர் நான் சொல்றேன். அது பிரியங்காவா இருக்கும். ஐ மீன் பிரியங்கா நான் சொல்றேன் செகண்ட் லெவல வந்து பிரியங்கா பிரியங்கா செகண்ட் லவ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். அவங்களும் ஒரு டாமினேட்டிங் பர்சன் தான். அவங்க சரி தப்பு அப்படிங்கறத விட நான் செகண்ட் லவ் ஷோ வந்து ஃபுல்லா கண்டினியூஸா ஃபாலோ பண்ணேன். ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை பத்தி நான் ரிவ்யூ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் ஒரு விதமான மேனிபுலேட்டிங் தான், இன்ஃபுளுன்சிங் தான், டாமினேட்டிங் தான். பட் ஆனா நான் இப்படிதான் அப்படிங்கறத அவங்க ஓப்பனா சொல்லிடுவாங்க. முனியம்மா அதை ஓப்பனா சொல்லல. அவ்வளவுதானே தவிர அப்போ சண்டைக்கு வரியா அப்படின்னு கேட்டு நிக்கக்கூடிய கேரக்டர் பிரியங்கா இருப்பாங்க. சண்டையா எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம்ப்பா. நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. நான் எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? நான் கிராமத்துவாசி, நான் அப்பாவி அப்படின்னு சொல்ற ஆங்கிளா வந்து முனியம்மா இருக்க போறாங்க. அப்படிலாம் நீ தப்பிக்க முடியாது. வா வா வந்து நில்லு பாத்துலாம் ஒரு கை அப்படின்னு இழுத்து வச்சு சண்டை போடக்கூடிய ஆளா பிரியங்கா இருக்க. பிரியங்கா ஒருவேளை உள்ள வந்தா அவங்க பேரும் அடிப்படுறதுனால சொல்றேன். அவங்க வந்தா இல்ல ஃபரீனா அவங்க பேர் அடிப்படுது இல்ல வேற யாராச்சும்
ஏன்னா எத்தனைக்கு எத்தனை உலகத்துல இருப்பான்னு நான் சொன்ன மாதிரி இவங்க புத்திசாலின்னு இவங்க நினைச்சா இவங்களோட புத்திசாலியாவோ இல்ல இவங்களுக்கு என்ன சொல்றது படிக்கிற லெவல்ல வேற யாரோ ஆளு கண்டிப்பா விஜய் டிவி விடுவாங்க. அது வந்து செலக்ட் பண்ணிதான் விஜய் டிவி மூலியமா உள்ள அனுப்புறாங்கன்னா இங்க செம்ம சண்டை, யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்னு ஒரு காமெடி வருமே அந்த லெவல்ல இருக்க போகுதுங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கு நான் நல்லவன் நல்லவன் நியாயம் நியாயம் அப்படி கடவுள் மேல சொல்லிட்டு எல்லாம் இவங்க வீடியோ போடுறதெல்லாம் வந்து இவங்களோட ஆக்டிங்கோட உச்சகட்டமா தான் இருக்கு. அதே மாதிரி இப்போ இவங்க முனியம்மா வந்து மதுரையில இருந்து அங்க போயிருக்காங்க, ஷூட்டிங்க்கு போயிருக்காங்க, ஆடிஷனுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு தங்க இடம் ஆல்ரெடி நான் வீடியோல பேசியிருப்பேன். தங்க இடம் கொடுத்தாங்க, ஃபுட்டு கொடுத்தாங்க, அவ்வளவு கவனிச்சாங்க, மரியாதை கொடுத்தாங்க. அதெல்லாம் இங்க கிடைச்சதுனால எங்க விஜய் டிவிக்கு சொம்பு தூக்குறீங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா நீங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா ஆகும்போது அங்க ஃபுட்டுக்கான விஷயங்களோ, தூக்கத்துக்கான விஷயங்களோ, உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ்க்கான விஷயங்களோ, உங்களுக்கான கம்ஃபர்ட்கான விஷயங்களோ செம்மையா அடி வாங்கன்னு சொல்லும்போது அப்பயுமே இதே நன்றி உணர்ச்சியோடய விஜய் டிவிக்கு சொம்பு தூக்குவீங்களான்னு நாங்க பார்க்கதான் போறோம். அப்படி ஒருவேளை நீங்க விஜய் டிவிக்கு அப்ப சொம்பு தூக்கலன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் டிவி பண்றதையோ இல்ல விஜய் டிவி எங்கேயோ ஒரு இடத்துல என்னடா இவங்க சரியா சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, நேத்தே தூங்க விடல, இன்னைக்கு வந்து இந்த டாஸ்க் வேற வச்சுட்டாங்க, இதுல இதை செய் அதை செய்யு வேற ஆர்டர் போடுறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து புலம்புனீங்கன்னு வைங்களேன், விஜய் டிவி பக்காவா உங்களை வச்சு செஞ்சிருவாங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரி நிறைய சீசன்ல நாங்க பார்த்திருக்கோம். விஜய் டிவி வந்து ஒருத்தங்களை தூக்கி வைக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் தூக்கி வைப்பாங்க. அவங்கள வச்சு செய்யணும்னு நினைச்சாங்கன்னா எடிட்ல வச்சு காட்டுறதுலயும் ஒன்னார்ல வச்சு காட்டுறதுலயும் அவங்களை வச்சு செய்வாங்க. எல்லா கேமராலையும் அவங்களுக்கான விஷயங்களை வந்து ப்ரொமோல எடுத்து போட்டு போன சீசன்லலாம் ப்ரொமோ கோயின்னு சொல்லக்கூடிய பாரு வச்சுதான் இவங்க ப்ரொமோவே வந்து விட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ப்ரொமோ விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவளுக்கான எந்த ரெகக்னேஷனும் கொடுக்காம ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிச்சாங்க. அப்படியே சக்கையா பிழிஞ்சிட்டு தான் வெளில அனுப்புவாங்க. ஜாக்லினையும் சௌந்தர்யாவை வச்சுதான் இவங்க டிஆர்பி எடுத்தாங்க. ஆனா அதே ஜாக்லினை அந்த கேஷ் அந்த ஷூட்கேஸ் விஷயத்துல வெளில அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லும் போது இதுல ஜாக்லின் சொம்பா இல்ல பாரு சொம்பா அப்படின்லாம் சொல்லும் போது மாயாக்கான விஷயத்த எப்படி பண்ணாங்க அப்படின்னும் போது மாயாக்கான விஷயங்களை டிஆர்பிக்கு எடுத்தாலும் மாயாக்கு பதில் அவங்க வச்சு செஞ்சது பூர்ணிமாவை தான் வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் போது அகைன் அவங்க கேஷ் எடுத்துட்டு ஏதோ ஒரு வகையில போயிட்டாங்கன்னா இப்ப மாயாக்கான ரெக்கக்னேஷனுக்கு தான் இந்த காமன் மேன் ஒரு ஷோ. ஆக்சுவலா இது காமன் மேன் சொல்றதுக்கு முன்னாடி காமன் மேன்ன்ற பேர்ல கோமாளிங்களே எடுக்கிறாங்க, இல்லைன்னா வந்து டாக்ஸிக் எடுக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா மாயாக்கு ஹைப் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஷோவே வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்களான்னு ஒரு டவுட் வருது. ஏன்னா மாயா வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்கவுங்க ஜேர்னி பர்சனலா அவங்கவுங்க வெளில போயிட்டு என்ன பண்றாங்கன்றது அவங்கவுங்க டேலண்ட்டை பொறுத்து. பிக் பாஸ்ல ஒரு ஃபேம் கிடைச்சிருக்கு, பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும். அதை நாங்க எங்க யூடியூப் சேனல்ல யூஸ் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா வந்து வெளியில அந்த ஈவெண்ட் மூலமா ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம், இல்ல படத்துல சான்ஸ் கிடைச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம், இல்ல விஜய் டிவி சொம்பாவே நாங்க 2 வருஷம் கான்ட்ராக்டா குக் வித் கோமாளிலயோ மத்த சூப்பர் சிங்கர்லயோ போய்க்கிறோம்ன்றதெல்லாம் வேற கேட்டகரி. ஆனா வந்துட்டு ஆனா மாயா வந்து உள்ள இருக்கும் போதே நான் வந்து கமல் சார் படத்துல நடிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு ஊட்டிட்டு இருப்பாங்க அர்ச்சனா கிட்ட. ஓகே, அர்ச்சனாவும் ஒரு ஆக்டிங் பண்ணி அந்த சீசன் வின் பண்ணிட்டாங்க. பிரதீப்கான சப்போர்ட் அர்ச்சனாக்கு ஆட்டோமேட்டிக்கா போனதுனால அவங்க வின் பண்ணாங்க. ஆனா அந்த சீசன் முடிஞ்சதுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க மஞ்சுளா டீச்சரா தான் அவங்க யூடியூப் சேனல்ல இருக்காங்க. பெருசா எங்கேயும் ஷைன் ஆக முடியல. அவங்களுக்கான விஷயங்கள் வந்து வெளியில வந்து தெரியல, இல்லைன்னா அவங்களுக்கான சான்ஸ் கிடைக்கல அப்படின்னும் போது திருப்பி வந்து மாயாவை உள்ள கூப்பிட்டு உங்களுக்கான ஹைப் கொடுத்து திருப்பி உங்களுக்கான ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சம்பளம் கொடுத்து மாயாக்கான ஹைப் கொடுக்கறதா மட்டும் இந்த ஷோ இருந்தது. அப்ப ஆரி ஏன் கூப்பிட்டாங்கன்னா ஆரி தமிழா நல்லா தானே போயிட்டு இருக்கு, அப்புறம் ஏன் கூப்பிட்டாங்கன்னா அவங்கள வந்து ஆரி சீசன்ல அவங்க பாலாவை வின் பண்ண வைக்கணும்னு நினைச்சாங்களா இல்ல வேற யாரும் வின் பண்ண வைக்கணும்னு நினைச்சாங்களோ. ஆனா ஜனங்களோட சப்போர்ட் இருந்ததுனால மட்டும்தான் ஆரி அவர் வின் பண்ணாரு அந்த சீசன்லன்னு சொல்லும்போது அந்த சீசன்ல அடி வாங்கினது அர்ச்சனா. விஜய் டிவி அர்ச்சனா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் அடி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து வெளில புலம்பாத விட்டுவே இல்லை. தெரியாம உள்ள போய் மாட்டிக்கிட்டேன், அப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது, என் பொண்ணு வரைக்கும் அவங்க பொண்ணு பேர் ஜாரான்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாம் இந்த அளவுக்கு என் ஃபேமிலி வரைக்கும் அது வந்திருக்கு அப்படின்னும் போது ஆரிக்கு அகேன்ஸ்டா பேசினவங்க தான் வந்துட்டு சாரி ஆரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினவங்க தான் விஜய் அர்ச்சனாக்கு சப்போர்ட் அந்த அன்பு ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கான நிஷா அவங்களுக்கு அறந்தாங்க நிஷா அவங்க குரூப் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த சீசன்ல அர்ச்சனாவை வச்சு செஞ்சாங்க அப்படின்னும் போது சோ ஆரிக்கான சப்போர்ட் சேனல் எதிர்பார்க்காத வகையில ஜனங்க கிட்ட இருந்து வந்ததுனால அவர் அந்த சீசன் வின்னர் ஆயிட்டார். ஆனா இப்போ அவர் இமேஜ் டோட்டல் டேமேஜ். எங்களோடது ட்ராப்ல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்களே ஆரி, நல்ல விதமா வெளில போயிட்டீங்கல்ல, அந்த பேரோட இன்னும் இருக்கீங்களா, ஆரி சீசன் தான் சூப்பர், ஆரி சீசன் தான் சூப்பர்னு வாங்க வாங்க உங்களை வச்சு செய்யறோம் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு கொடுத்த போஸ்ட் தான் ஜட்ஜ் போஸ்ட் இந்த ஆரி அப்படின்னு சொல்ற இடத்துல. ராஜு சீசன்லயும் பெருசா அவர் வந்து நெளிவு சுழிவா போய் அப்படியே ஒரு காமெடி ஜோன்லயே போய் தக் லைஃப் அப்படிங்கிற பேர்ல அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஓவியாவும் வந்து ஏதோ பொட்டன்ஷியல் இப்ப வந்து இவங்க கேக்குறாங்க காமன் மேன் கிட்ட எல்லார்கிட்டும் பொட்டன்ஷியலா என்ன பண்ணுவீங்க, பிக் பாஸ்க்காக என்ன பண்ணுவீங்க, பிக் பாஸ்க்காக நீங்க வந்து என்ன வந்து கொடுப்பீங்க, எதுக்காக பிக் பாஸ் வரணும்னு நினைக்கிறீங்கன்னு பெருசா ஹை லெவல தூக்கி வச்சு பிக் பாஸ்க்கான விஷயங்களை இன்டர்வியூ பண்றாங்களே. அவங்க ஓவியா மட்டும் என்ன பெருசா எதாவது பண்ணாங்கன்னா அவங்க சீசன் நான் பாக்கல. பட் ஆனா அங்கங்க சொல்லும் போது யூ ஆர் ஜஸ்ட் அ கிளாம் டால் அப்படிங்கிற இடத்துலதான் அவங்க ஒரு டால் மாதிரி உங்களை பார்க்கலாம் ரசிக்கலாம், அப்புறம் கியூட்டா இருக்காங்க அப்படின்னு 4 வார்த்தை வந்து ஷேக்கன் பண்ணி பேசிக்கலாம், ஹக் பண்ணிக்கலாம், அவ்வளவுதானே தவிர பொட்டன்ஷியலா ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னும் போது இன்னிக்கார கண்டஸ்டன்ட் கிட்ட மட்டும் நீங்க நோண்டி கேள்வி கேட்கறது அப்படின்னும் போது இந்த இடத்துல ஃபெரோஸ் கான் நினைக்கிறேன் அவர் வந்து லோ பட்ஜெட் கமருதீன் கூட எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, நிக் நேமா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவரா அவர் இல்ல ஆஹ் ஆக்சுவலி ஆமா அவரா
அவர் ஒரு பக்கம் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அவரும் ரிஜெக்ட் ஆயிட்டார், அவர் பக்கம் இன்டர்வியூ கொடுக்குறாரு. இவரு சுப்பிரமணி அவரை பத்தி பேசணும்னு நினைச்சேன். அவரும் ரிஜெக்ட் ஆயிட்டார், அவர் பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ட் தான், பட் ஆனா அவரை செலக்ட் பண்ணல. அவர் கூட வந்தது அந்த குட்டிக்கரணம் போட்ட பொண்ணு ஷாமா அப்படிங்கிற பொண்ணு. ஷாமா அப்படிங்கிற பொண்ணு. அவரு ஒரு டேட்டா சயின்டிஸ்ட், அவருக்கான விஷயத்த அவர் பேசுறாரு அப்படின்னும் போது அவருக்கான விஷயங்களை நீங்க ரிஜெக்ட் பண்ணது கூட ஓகே. ஆனா நீங்க அகைன் ஜட்ஜஸ் உங்க இஷ்டம், சேனலோட ரூல்ஸ் எல்லாம் பண்ணீங்க. பட் ஆனா அவரை ஹியூமிலியேட் பண்ணி வெளில அமிச்சது இருக்குல்ல, அப்படின்றதுதான் ரிஜெக்ட் ஆன எல்லாருக்குமே ஒரு அஃபெக்ட் ஆயிருக்கு, ஒரு டிராமாவா இருக்கு. எங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணது கூட எங்களுக்கு பெருசா இல்ல, நாங்க ஒண்ணுமே இல்ல, நாங்க ஜீரோ, எங்களுக்கான வேல்யூவே இல்லாத மாதிரி எங்களை ஹியூமிலியேட் பண்ணி ஜட்ஜஸ் வெளில அமிச்சது இருக்குல்ல, அது எங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. எங்க லைஃப்ல எங்களுக்கான விஷயத்துக்கு, எங்களுக்கான பர்சனல் ஸ்ட்ரகிள்க்கு நாங்க மட்டும்தான் வந்துட்டு அதுக்கான ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க அது ஒண்ணுமே இல்ல, நீங்க இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, இதெல்லாம் ஒரு கதையா, இதெல்லாம் ஒரு விஷயம் பேசுறீங்களா, நீங்க ஹியூமிலேட் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. சோ எங்களை நீங்க நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணணும் டிசைட் பண்ணதுக்கு நீங்க அந்த ஆடிஷன்ல வச்சோ, அதை ஒரு டிஆர்பிக்காக யூஸ் பண்ணியோ பண்ணாம, நீங்க ஓகே நீங்க ரிஜெக்டட் அப்படின்றத நீங்க டீசெண்டா சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஹர்ட் ஆன விஷயம் இவங்க ரிஜெக்ட் பண்ண விதம் தானே தவிர ரிஜெக்ட் பண்ணது இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அவர் சுப்பிரமணி அவருக்கு நான் பர்சனலாவே இன்ஸ்டால வந்து கொஞ்சம் போய் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணேன். ஏன்னா அவர் வந்து குமுதம் இன்னும் 2, 3 நிறைய இன்டர்வியூஸ் வந்து இந்த ரிஜெக்டட் கண்டஸ்டன்ஸ் கிட்ட நிறைய பேர் பண்றாங்க நிறைய சேனல்னு சொல்லும்போது, அவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூல சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, இந்த டாக்ஸிக் எடிட்டிங் பண்றாங்க பிக் பாஸ் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அது அப்சல்யூட்லி ரைட். இவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அவங்க காட்டுவாங்க. அதை எதை எடுக்கணுமோ அதை எடுத்துருவாங்க. எதை காட்டக்கூடாதோ இல்ல காட்டினா சேனலோட பேர் ரிப்பேர் ஆகும். அந்த கண்டஸ்டன்ஸ் பேரை ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சா இவங்க காட்டுவாங்க, ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா எடிட்ல போட்டுருவாங்க. அப்படின்னா ஒரு கோமாளியாவை சூப்பர் ஹீரோவும் காட்ட முடியும், சூப்பர் ஹீரோவை கோமாளியாவும் காட்ட முடியும், அப்பாவிய டாக்ஸிக்காவும் காட்ட முடியும், டாக்ஸிக் அப்பாவியாவும் காட்ட முடியும். அப்படின்னும் போது அவங்களோட எடிட்டிங்ல தான் அந்த டாக்ஸிக் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதை 100% நான் வந்து அக்ரி பண்றேன். தீபக் எல்லாம் கரப்படாத்திக்கு அவரெல்லாம் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற ஆங்கிளுக்கு காட்டினதாகட்டும், முத்து எல்லாம் அப்படியே ரொம்பவே சூப்பர் அப்படின்னு காட்டினதாகட்டும், ஏன் ஆரி சீசன்லயுமே ஆரி தான் பெஸ்ட்னு காட்டினதாகட்டும், ஆனா இன்னைக்கு அவர் ஜட்ஜா வந்து உட்காரும் போது அவரோட ஆட்டிடியூட் எக்ஸ்போஸ் ஆனதாகட்டும், பாலாவை உச்சகட்ட டாக்ஸிக் காட்டினதாகட்டும், அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம இதுல சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது, சோ நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின். இது எதுவுமே பிக் பாஸ்க்கு அப்ளை ஆகாது. நம்ம கண்ணால பாக்குறது கொஞ்சம், பார்க்காதது நிறைய, கேட்கறது கொஞ்சம், கேட்காதது நிறைய. அப்ப தீர விசாரிக்க முடியுமான்னு கேட்டா அது விஜய் டிவிக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை அப்படின்னு சொல்ற இடத்துல இது எதுவுமே பிக் பாஸ்க்கு அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லும் போது, அவங்க போடுற கண்டிஷன்ஸ்க்கு நடுவுல மட்டும்தான் கண்டஸ்டன்ஸ் போக முடியும். நாங்க எதை எப்ப வேணா எடிட் பண்ணி காட்டுவோம், எப்படி வேணா காட்டுவோம். சோ இந்த காமன் மேன்லயே அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க தான், நாங்க எதை எப்படி காட்டணும் எடிட் பண்ணோம் அப்படிங்கறது எங்களோடது, நீங்க அதை வச்சு நீங்க சோசியல் மீடியால பேட்டி கொடுத்துட்டோ இல்ல கேஸோ எல்லாம் போட முடியாது அப்படின்றத ஒரு அக்ரிமெண்டாவே அவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது, இந்த இடத்துல அவர் சுப்பிரமணி இன்டர்வியூ, அதாவது அந்த ஆடிஷன் நம்மளுக்கு காட்டினாங்க இல்லைங்களா, அந்த இன்டர்வியூ பண்ற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து ஒரு சிலர் பேசியிருக்காது எப்படின்னா, ஆல்ரெடி 5 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க, 5 பேரோ 6 பேரோ செலக்ட் பண்ணிட்டாங்க. எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கிராமத்து பேஸ்ல இருக்க ஒரு 2, 3 லேடி செலக்ட் பண்ணிருக்காங்க, கோமாளித்தனமா இருக்க ஒரு 2, 3 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸே பார்க்காதவங்கள ஒரு 2, 3 பேர், அது பத்தின ஒரு புரிதலே இல்லாதவங்க எல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த கேட்டகரியில எதுலயுமே நம்ம வரலையேடா அப்படிங்கிற மாதிரி இவர் அப்பவே டவுன் ஆயிட்டாரு. ஐ மீன் அந்த இன்டர்வியூ உள்ள போறதுக்கு முன்னாடி, ஜட்ஜஸ் மீட் பண்றதுக்கு முன்னாடி டவுன் ஆனதுனாலே இவர் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. என்னால அதுக்கப்புறம் வந்து அப்ப ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா சும்மா பேருக்கு தான் நம்மள இன்டர்வியூ பண்ண போறாங்களோ, நம்மளுக்கு இந்த சான்ஸ் கிடைக்காதுன்னு நான் அப்பவே ஆஃப் ஆயிட்டேன். மாயா கூட என்ன வந்து பேசுறான்னு சொன்னாங்க. பட் ஆனா அதாவது ஃபெரோஸும் அவர் சொல்லியிருப்பாரு, இதே மாதிரிதான் கிட்டத்தட்ட அவரும் சொல்லியிருப்பாரு, ஃபெரோஸ் கானும் சொல்லியிருப்பாரு, இவர் சுப்பிரமணியம் சொல்லியிருப்பாரு. அப்படின்னும் போது நிறைய பேருக்கு அது இன்டெரக்டா, ஏன்னா இவங்க அந்த ஆடிஷன் ப்ராசஸ்ல ஒரு வாரம் அங்க இருக்கிறாங்க, இல்ல ஒரு 4 நாள் இருக்கிறாங்க, இல்ல சென்னையில இருந்துட்டு போயிட்டு வராங்க, ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு வராங்கன்னும் போது அங்க இருக்க க்ரூ மெம்பர்ஸ் கிட்டயோ மத்தவங்க கிட்டயோ மாயா கூட மத்தவங்க கிட்டயோ ரிலேட் பண்ணும்போது, ஓவியா கிட்ட எல்லாம் பேசும்போது, அப்ப வந்து ஓரளவுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இவங்க கேதர் பண்றவங்களா சாமர்த்தியம் இருந்து கேதர் பண்றாங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல, அப்ப வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்களோ, இல்ல இந்த மாதிரி தான் செலக்ட் பண்றாங்களோ, இந்த கேட்டகரியில நம்ம வரமாட்டோமோ, அப்ப நம்ம பேருக்கு தான் நம்மள உட்கார வச்சிருக்காங்களோ அப்படின்லாம் ஒரு டவுட் வரும்போது, அங்கே அவங்களோட கான்பிடன்ஸ் வந்து லெவல் டவுன் ஆயிட்டு அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு ஆஃப் மோடுக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியுதுன்னும் போது, அந்த இடத்துல ஃபெரோஸ் கான் சொன்னதும் அவர் அப்படிதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சுப்பிரமணியம் அவர் சொன்னதுமே வந்து இந்த இடத்துல ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வர சொன்னது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வர சொன்னது இருக்குல்ல, நீங்க வந்து ஆடிஷனுக்கு கூப்பிடுறீங்க, இன்டர்வியூ கூப்பிடுறீங்க, டாஸ்க்கு கூப்பிடுறீங்க, இப்போ பிரியதர்ஷினி பஞ்சாயத்து மாதிரி தான். எல்லாருக்குமே வந்து நீங்க ஒரு 20 செட்டு ட்ரெஸ் கொண்டு வாங்கன்னு ஓப்பனா சொல்லியிருக்காங்க. ஏங்க நீங்க சேர் டாஸ்க் வைக்க போறீங்க, பஸ் டாஸ்க் வைக்க போறீங்க, இன்டர்வியூ வைக்க போறீங்க, மட் டாஸ்க் வைக்க போறீங்க அப்படின்னா, நீங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு டாஸ்க் லெவல்ல வின் பண்ணவங்களா இல்லைன்னா நீங்க செலக்ட் பண்றவங்களா தான் நெக்ஸ்ட் அனுப்ப போறீங்கன்னா, மொத்தமா ஒருத்தவங்க வரும்போது 20 ட்ரெஸ் கொண்டு வாங்க, ஒரு வாரம் ட்ரெஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறீங்கல்ல. ஓகே நீங்க செலக்ட் பண்றீங்க, அந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல ஃபில்டர் பண்ணுவீங்க அப்படின்னும் போது, ஃபர்ஸ்ட் 2 டாஸ்க்லயே நீங்க ஃபில்டரே பண்ணல,
பஸ் டாஸ்க்ல ஏன் ஃபில்டர் பண்ணல, முனியம்மா ஜெயிக்கலன்றதுனால ஃபில்டர் பண்ணலையா? சேட் டாஸ்க்ல ஏன் ஃபில்டர் பண்ணல, அதுலயும் முனியம்மா ஜெயிக்கலன்னு ஃபில்டரே பண்ணலையா? அப்படின்னும் போது அதுக்கப்புறம் ஆடிஷன் ப்ராசஸ்ல நீங்க உங்களுக்கான கேமராவை அவங்க பக்கம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க நல்லா சிரிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சீமான் பொண்டாட்டி அவங்க அப்படின்னு அவங்க குடும்ப பெருமையை பேசுறதுக்கும் அவங்களோட புருஷன் பெருமையை பேசுறதுக்கும் அவங்களுக்கான விஷயம் பேசுறதுக்கும்னா நீங்க அதே பெருமை பேசுற ஸ்பேஸ் எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? நீ என்ன மெச்சூர்டா இப்ப மட்டும் மெச்சூர்டா வந்து நிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த தமிழரசன் ஒரு பையனை ஹியூமிலேட் பண்ணதாகட்டும். ஓகே, அந்த மாதிரி முட்டி போட்டு வரவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுக்க முடியாதுன்றது ஒத்துக்கிறோம். அப்ப அந்த பையனுக்கு கொடுக்க போதுன்னு தெரிஞ்சுச்சுல, அப்ப அந்த பையனை ஆஃப் கேமராலே வச்சு நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கலாமே, ஏன் ஆன் கேமரால வச்சு டிஆர்பிக்காக பண்ணீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கப்புறம் இவர் சுப்பிரமணி அவருமே சொல்றாரு, முனியம்மா வந்து பஸ் டாஸ்க்ல என் மேலதான் வந்துட்டு ஒரு மணி நேரம், அதாவது நம்ம சொல்றோம்ல அங்க வந்து 36 பேர் உட்காரக்கூடிய பஸ் தான் இருக்கு, ஆனா 50 பேர் உள்ள போறீங்கன்னா மிச்சம் 15 பேர் நிக்கணும் அப்படின்னு சொல்லி வர்ற இடத்துல இங்க முனியம்மா வந்து வீடியோல சொல்றாங்க மரமண்டைங்க, யாருக்குமே அது புரியல, அவங்க எலிமினேட் பண்ணணும்னு சொல்லவே இல்ல, இவங்களா போய் அடிச்சு புடிச்சு ஏறினாங்க. ஏறினவங்க எல்லாம் மரமண்டைங்க. இப்போ வரைக்கும் அவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரும் அவங்க மரமண்டைங்கன்றதும் முட்டாள்தனம்ன்றதும் இவங்க மட்டும் தான் புத்திசாலின்ற ஆங்கிள் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அவர் வந்து சொல்லியிருக்காரு சுப்பிரமணி, பஸ் டாஸ்க்ல முனியம்மாக்காக்கும் இடம் கிடைக்கல, அவங்க என் மேலதான் உட்கார்ந்து இருந்தாங்க, ஒரு மணி நேரம் உட்கார்ந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்கள சீட்ல உட்கார வச்சுட்டு நான் மத்தவங்க கூட எங்கேஜ் பண்ணி பாட்டு பாடுறது செய்யறதுன்னு எல்லாரும் அந்த எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்னும் போது எல்லாரையும் நீங்க ஒரு மேனிபுலேட் பண்றீங்கல்ல. ஓகே, 36 சீட்டு தான் இருக்குன்னு சொல்லும்போது மிச்சம் 15 பேர் எவிக்ட் ஆகிறதுக்கோ இல்ல அந்த 15 பேர் சீட் கிடைக்காதவங்களே நாங்க ஃபில்டர் பண்ணுவோன்றது தானே அதுக்கான ஹிடன் அஜெண்டா. சரி, ஒரு டாஸ்க் அப்படி பண்ணீங்க, இன்னொரு டாஸ்க் சேர் டாஸ்க் 50 பேர் இருக்காங்க, எத்தனை சேர்ன்னு சொல்லு, நம்மளுக்கு ப்ரோமோல 45 இருக்கு ஆனா 5 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அங்க உள்ள இருக்கவங்களுக்கு சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்லல அப்படின்னாலுமே நீங்க அழகா அவங்கவுங்க பேட்ச் இருக்க சேர்ல போய் உட்காந்துக்கோங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. அங்க சேரை கம்மி பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ஆளுங்களை ஜாஸ்தி விடுறீங்க அப்படின்னாலே அங்க ஃபில்டர் பண்ண போறீங்கன்றது தானே ஜனங்களுக்கு ஆப்வியஸா புரியும். அதுவும் பஸ் டாஸ்க்கு அடுத்து வந்து சேர் டாஸ்க்ல. அப்ப அந்த 2 டாஸ்க்ல முனியம்மா செலக்ட் ஆயிருந்தா நீங்க ஃபில்டர் ப்ராசஸ்க்கு போயிருப்பீங்க, முனியம்மா செலக்ட் ஆகலன்றதுனால நீங்க ஃபில்டர் ப்ராசஸ்க்கு போல. அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா மாயா வந்து பேட்ச் கொடுத்ததுமே அந்த சம்யுக்தா தான் ஃபர்ஸ்ட் பேசியிருப்பாங்க, அந்த ட்வின்ஸ் அகேன்ஸ்டா பேசியிருப்பாங்க. என் சேர் அவங்க சண்டை போட்டு வாங்கினாங்க, ட்வின்ஸ்ல யாராவது ஒருத்தர் செலக்ட் ஆனா கூட உங்களுக்கு ஆப்ஷன் வாய்ப்பு கிடைக்கும், ஆனா நான் ஆகலன்னா எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது அந்த 21 ஒரு நம்பர் பேட்ச் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, முனியம்மா மாயா வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, அது வாங்கிட்டு சமயத்துல எல்லாம் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்குறேன், அதை தூக்கி தான் வந்து முனியம்மாக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பேட்ச் வாங்கி கொடுத்தது சம்யுக்தா, நான் சம்யுக்தாவை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. அப்ப அந்த பேட்சை வாங்கி நீங்க முனியம்மா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம் செலக்டட்னு சொல்றீங்க. ஏன்னா உங்களோட குட்டு வெளிப்பட்டுரும், முனியம்மாவை மட்டும் செலக்ட் பண்ணா மத்த 4 பேர் கேள்வி கேட்பாங்க அப்படின்றதுக்காகவே முனியம்மா நல்லவங்கன்னு அப்பயே ஒரு ஹைப்பை கொடுத்து பஸ் டாஸ்க்ல நீங்க எதுவுமே பண்ணல, ஏன்னா முனியம்மாக்கு எதுவுமே பண்ண முடியுது, பஸ் டாஸ்க்ல விட்டீங்க. சேர் டாஸ்க்ல கிடைக்கிறது தானே கிடைக்கும்னு அவங்க ஒரு டைலாக் விட்டாங்க, அந்த டைலாக் அவங்க எல்லா வீடியோஸ்ல இருந்து அவங்க வீடியோஸ்ல போட்டிருக்காங்க, கடவுளை எல்லா வீடியோஸ்ல இருந்தா இழுக்கிறாங்க, மனசாட்சி எல்லா வீடியோஸ்ல இருந்தா இழுக்கிறாங்க. ஏங்க வாயில சொல்றதெல்லாம் ஒருத்த செயல்படுறானான்னு பார்க்கும்போதுதான் தெரியுமே தவிர, வாயில உருட்டெல்லாம் இருக்கட்டும், வாயில நல்லா வக்கனையா பேசுவாங்க, ஆனா செயல்ல தான் அவங்க போயிச்சு தெரியும். சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் நடுவுல ஒரு 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 கேப் இருக்கு, அதை ஃபில் பண்ணா மட்டும்தான் நீங்க சொல்ற மாதிரி செய்றீங்கன்றது அர்த்தம். அது நடுவுல கேப் விழுந்ததுன்னு வைங்களேன், சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வைங்களேன், நீங்க எக்ஸ்போஸ் ஆகுறீங்கன்னு தான் அர்த்தம். விஜய் சேதுபதி சார் அதேதான், அவர் வாயில நல்லா உருட்டுவாரு, நல்லா பேசுவாரு, அப்படியே மத்தவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி எல்லாம் செய்வாரு. அவரோட செயல்பாடுல இருக்கான்னு கேட்டா அது போன சீசன் ஹோஸ்ட் 24 ஹவர்ஸ் பார்த்து ஷோ பார்த்தவங்களுக்கு தான் அவரோட ஹோஸ்ட் எந்த லட்சணம்னு தெரியும், அப்படின்னா இந்த சீசன்ல அதை பார்க்க தான் போறோம். அப்போ இந்த இடத்துல விஜய் டிவி சும்பா முனியம்மா இருக்காங்களா அப்படின்னு சொன்னா ஆப்வியஸ்லி இருக்காங்க. அது எதுக்காக இருக்காங்க, ஏன் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல மேபி முனியம்மா காசு கொடுத்து போயிருக்கலாம். ஓகேங்க, அவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க, காசு கொடுத்து போயிருக்கலாம். ஏன்னா இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோக்கு தனியா இவங்க சேலரி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிப்படுது. சோ செலக்ட் ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போலாம் அந்த பிராண்டோட, ஆனா உங்களுக்கும் தனியா சம்பளம்னு ஒண்ணு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து டெய்லி அங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்களுக்கு இவ்வளவு சேலரின்னு நம்ம பேசுவோம் இல்லைங்களா, சீசன் அந்த வகையில காமன் மேனுக்கு எப்படி இவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்றது தெரியல. ஆனா இந்த காமன் மேன் ஷோக்குன்னு தனியா வந்து செலக்ட் ஆயிட்டாங்கன்ற மாதிரி காசு கிடையாது, வெறும் பிராண்ட் மட்டும்தான் நீங்க காமன் மேன்ல இருந்து போறீங்க அப்படிங்கறதுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்போ இவங்களுக்கு சம்பளம் கிடைக்காது, இவங்களுக்கு காசு வராது அப்படிங்கிற பட்சத்துல இவங்க காசு கொடுத்து விஜய் டிவிக்கு என்ன செலக்ட் பண்ணுங்க அந்த இந்த ரெக்கமெண்டேஷன் வச்சுக்கோங்களேன். என்ன சொல்றது, ஆப்வியஸா ரெக்கமெண்டேஷன்னா மாய ரெக்கமெண்டேஷனோ இல்ல விஜய் டிவி ரெக்கமெண்டேஷனோ இருக்கணும். ஆனா நான் காசு கொடுத்து நானே என்ன ப்ரொமோட் பண்ணிக்கிறேன்னு ஒரு குரூப் இருக்கும்ல, சோ அந்த மாதிரி இடத்துல முனியம்மா போறதா இருக்கலாம். இல்லையா, முனியம்மா வந்துட்டு நாங்க வந்து உங்களை செலக்ட் பண்றோம், ஆனா நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரும், ரிஜெக்ட் பண்ணவங்க எல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்து ஒரு மாதிரி இப்பெல்லாம் ஒன்னா சேர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல பிரியவர்ஷினி நெகட்டிவ் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண பிரியவர்ஷினிய நீங்க வந்து உங்க சேனல்ல இப்படி பேசுங்க, நாங்க நல்லவங்க நீங்க பேசுங்க, நீங்க நல்லவங்க நாங்க ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு டீல் போயிருக்கலாம் அப்படிங்கறது என்னோட ஒப்பீனியன். சோ விஜய் டிவிக்கு இப்ப சொம்பு தூக்குற முனியம்மா அதே மாதிரி உள்ள சர்வைவல் மோடுக்கு போனதுக்கு அப்புறம், ஐ மீன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன அப்புறம் இதே சொம்பு தூக்குவாங்களான்னா அவங்களுக்கும் அலுப்பு வரும், சலிப்பு வரும், கோவம் வரும், ஆதங்கம் வரும்.
இல்ல கூட இருக்கிற விஜய் டிவி ப்ராடக்ட்ஸை ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கான விஷயங்களே அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க சேலஞ்சஸ்னா, அப்போ உங்களோட குட்டு வெளிப்படும் போது இந்த முனியமாவா இருக்க மாட்டாங்க, அப்படியே வேற மாதிரி மாறுவாங்க அப்படின்னும் போது அவங்களோட உண்மைத்தன்மை தெரியும்ன்றதை விடவும் இப்பயே அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அவங்க கேமரால அவங்க பேசுறது ஒரு விதம், காமன் மேன் ஷோ கேமரால அவங்க நடந்துக்கிட்டது ஒரு விதம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கேமரா இவங்களை எப்படி படம் பிடிச்சு காட்ட போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்னா, பிக் பாஸ் வீட்டை ரொம்ப முழுசா நம்பி போறாங்க. விஜய் டிவி தன்னை பாசிட்டிவா மட்டுமே ப்ரொமோட் பண்ணுவாங்க, தனக்கான விஷயத்த ரொம்ப நியாயமா செய்வாங்க அப்படின்னு இவங்க நம்பிட்டு போறாங்க. அதெல்லாம் சுத்த ஹம்பக்கு. மேடம் முனியம்மா அவர்களே, நீங்க அப்படி நம்பிட்டு போன விஜய் சாரி அர்ச்சனா எல்லாம் விஜய் டிவியோட அவ்வளவு பெரிய ஃபேமஸ் ப்ராடக்ட் அவங்க எல்லாம், அவங்களே விஜய் டிவி வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது, ஜாக்லினும் விஜய் டிவியோட அவ்வளவு பெரிய ப்ராடக்ட் தான், அவங்களே வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, இத்தனைக்கும் தீபக் மட்டும் தான் அதுல இருந்து எஸ்கேப் பண்ணாரு என்னோட ஒப்பீனியன்ல, என்னோட ரிவ்யூ பிரகாரம். ஏன்னா தீபக் வந்து அந்த பிரதீப் மில்ராய் அவரோடது ஒரு சப்போர்ட்ல உள்ள போனாங்க, பெரிய சப்போர்ட்ல உள்ள போனாங்கன்னும் போது, என் இமேஜ் டேமேஜ் ஆகாம இருந்தா நான் உள்ள வரேன் அப்படின்னு கான்ட்ராக்ட் போட்டு போறவங்க உள்ள போயிருப்பாங்க, பெரிய பெரிய அந்த ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்கவங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த இடத்துல போனது போன மாதிரி அலுங்காம குலுங்காம கரைப்படையாம வந்தது தீபக் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது, இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து முனியம்மாவை வந்து ரொம்ப சேஃப் மோட்ல வச்சு அப்படியே பாதுகாத்து பாதுகாத்து வந்து பிக் பாஸ் வந்து தள்ளுவாங்களா முனியம்மாவான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இவங்க எந்த அளவுக்கு இப்ப சேஃப் மோட்ல அவங்க வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு பின்னாடி அடிக்க போறாங்கன்றதுதான் அவங்களுக்கு பிக் பாஸ் வச்சிருக்காங்க, ஐ மீன் விஜய் டிவி வச்சிருக்க ஆப்புன்றத புரியாம முனியமா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல கிருஷ்ணன் குட்டி அவர்களும் வந்துட்டு வீடியோ போட்டிருக்காங்க. என்னங்க போய் பார்த்தா அங்க கமெண்ட்ஸ்ல காயுதுங்க, லைக் எல்லாம் ஒண்ணுமே வரலங்க, வியூஸ் ஒண்ணுமே போலங்க. கிருஷ்ணன் குட்டி அவரு எவ்வளவு பெரிய ஹெட் ஆஃப் த அந்த ஒரு ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படிங்கிறதுக்கு அவரும் ஒரு ஹெட் ஆஃப் த அந்த ஒரு டீமா தானே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அவர் ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லும்போது, அவர் மலையாளக்காரா இருக்கலாம், பட் ஆனா எதிர்த்து கேள்வி கேட்கறவங்க ஆங்கர் தமிழ் ஆளுங்க தான். இவங்க இங்கிலீஷ்ல கேட்டா அவர் இங்கிலீஷ்ல பதில் சொல்றது ஓகே, இவர் தமிழ்ல கேட்டா அவர் மலையாளத்திலாவது பதில் சொல்லலாம். அப்பயுமே இங்கிலீஷ்ல தான் பதில் சொல்றாருன்னா அப்ப தமிழ் உங்களுக்கு சுத்தமா வரலையா? இல்ல தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்களா? இல்ல மலையாளம் உங்களுக்கு தெரியும்னா அட்லீஸ்ட் மலையாளத்திலாவது பதில் சொல்லலாம்னா, இது ஒரு தமிழ் ஷோன்னும் போது நாங்க எப்படி அப்போ யூனிக்கா ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கறத நீங்க மலையாளத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தெலுங்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தமிழுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ உள்ள வர கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் தமிழ் தெரியல, தமிழ் வந்து புகழேந்தின்னு ஒரு கண்டஸ்டன்ட் அவாய்ட் பண்ணிருப்பீங்க நீங்க. தமிழ் தெரியல, தமிழ் தெரியல, இது ஒரு தமிழ் ஷோ, தமிழ் தெரியலன்னா தமிழ் ஷோவை அந்த ஒரு எடுத்து நடத்துறதுக்கு உங்களுக்கு வந்து மலையாள ஆளுங்க தேவைப்படுறாங்க, இல்லைன்னா ஹிந்தி ஆளுங்க தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அந்த ஷோக்கான இம்பார்ட்டன்ஸ் ஷோ உள்ள மட்டும் நீங்க தமிழால் தேடுறது என்ன நியாயம் இருக்கு? அப்ப தமிழால் எடுத்து அந்த ஷோ நடத்தட்டும், இல்லைன்னா தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க அந்த ஷோட புரியுது, அப்போ தமிழ்ல உள்ள என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு புரியாது இல்லையா? அந்த ஷோ எடுத்து நடத்துறவங்களுக்கும், அந்த ஜியோ ஹாட்ஸ்டார் அந்த கிருஷ்ணன் குட்டி போன்றவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் மலையாளமா இப்போ வந்து இந்த சுப்பிரமணியம் அவரே வந்து விஜய் சாரோட ஒரு படத்தை டைலாக்கா தான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. அந்த இன்டர்வியூ நடக்கும்போது தேடல் உள்ளவரைதான் வாழ்வில் ருசி இருக்கும் அப்படிங்கிற அந்த பாட்டு பாடி அந்த டைலாக் சொல்லியிருப்பாருன்னா, ஓவியா ஃபேஸ் அப்படி மாறும். ஓகே, உங்களுக்கு தமிழ் புரியாம இருக்கலாம், இல்ல விஜய் சார தெரியாம கூட இருக்கலாம், கண்டிப்பா தெரியாம இருக்காது, பிடிக்காம மேபி இருக்கலாம், இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம் விஜய் சார் விஷயங்களை பேசும்போது அப்படின்னு சொல்லும் போது, நீங்க அதுக்கு அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணுமா? அவர் சொன்ன வரிகள் அவர் வாழ்க்கைக்கு உட்பட்டு, அவர் வாழ்க்கைக்கான புரிதலுக்கு உட்பட்டு சொன்ன வரிகள், அதுக்கு நீங்க அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது அப்படிங்கிறது அவர் என்னமோ புரியாததை சொன்ன மாதிரியோ, இல்லைன்னா வந்து புரிஞ்சுக்க முடியாததை சொன்ன மாதிரியோ என்னமோ அது நல்லாவே இல்லல்ல அந்த ரியாக்ஷன் கொடுத்தது அப்படின்னும் போது, அப்ப தமிழோட விஷயங்கள் புரியாம, தமிழ் வார்த்தைகளோட அர்த்தம் முழுசா தெரியாம, அந்த ஒரு அருமை புரியாம இருக்கவங்கள நீங்க ஜட்ஜஸா போடுறீங்க ஒண்ணு. இன்னொன்னு கிருஷ்ணன் குட்டி மாதிரி ஆளுங்க தமிழ்ல ஆங்கர் கேள்வி கேட்டாலும் தமிழ்ல அவங்க பதிலே சொல்ல தெரியல. அந்த இன்டர்வியூல விஜய் சேதுபதி பத்தியும் சிம்பு சார் பத்தியும் அதுக்கப்புறம் பிக் பாஸோடது பத்தியும், பிக் பாஸ் அடிச்சுக்கவே முடியாது நீங்க தமிழ்ல வச்சுட்டு அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனா பிக் பாஸ் அடிச்சுக்க முடியாதுங்கிறது எந்த அளவுக்கு உண்மைனா, அது கண்டென்ட் குவாலிட்டியா இருக்கும்போது. இப்போ கண்டென்ட் ரொம்பவே டவுன், ரொம்ப வந்து குவாலிட்டி கம்மி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி 6 சீசன் 5 சீசன் வரைக்கும் பிக் பாஸ் குவாலிட்டி ஓகே. இப்ப நாங்க ரிவ்யூவர்ஸ் அதுக்கு நீங்க ரிவ்யூ எடுத்து பேசுறீங்கன்னா, அதுல இருக்கிற உருட்டையும், அதுல இருக்க கோளாறுகளையும் குளறுபடிகளையும் இவங்க விஜய் டிவி உருட்டுற உருட்டையும் தான் எடுத்து பேசுறமே தவிர, அதோட குவாலிட்டி நல்லா இருக்குன்றதுக்காக பேசுறீங்க, இவ்வளவு மட்டமா போயிடுச்சுன்றதுக்காக தான் பேசுறோம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த இடத்துல வந்து சிம்புவை போட்டிருக்கலாமே. இப்ப வந்து கமல் சார் மாதிரி ஒரு ஹோஸ்ட் உங்களுக்கு கிடைக்கல, இல்ல அப்புறம் அவர் இருக்கும்போது இந்த சீசன் வேற, இப்ப எப்படி இருக்கு ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, கமல் சார் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அவர் தான் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆங்கர், அதை நாங்க கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஒத்துக்கிறோம். அப்ப விஜய் சேதுபதி எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் அதை ரீப்ளேஸ் பண்ணா இல்ல கண்டிப்பா அவரும் பண்ண முடியாது, யாருமே பண்ண முடியாது. ஆனா அப்ப நீங்க ஹோஸ்ட் எப்படி எப்படி செலக்ட் பண்றீங்க? என்ன பர்பஸ்ல உங்களுக்கான ஹோஸ்ட் நீங்க கேட்டகரைஸ் பண்றீங்க? அந்த ஒரு என்ன எதிர்பார்க்கறீங்க, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கர் கேட்கும்போது அவர் சொல்றாரு. அதே மாதிரி அந்த ஐ திங்க்ன்ற வார்த்தையை, நான் ரொம்ப இங்கிலீஷ் பேசுறவங்களாம் கிடையாதுங்க, ஆனா எனக்கே அவர் பேசுற இங்கிலீஷ்ல ஐ திங்க் அப்படிங்கிற மாதிரி அது போட்டு போட்டு பேசினது. இப்ப வடிவேல் சார் காமெடி ஒண்ணு வரல, இப்ப நான் உனக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு இழுப்பாரு இல்லைங்களா, சொல்ல தெரியாம. அந்த மாதிரி இழுக்கிறதுக்கான விஷயமா தான் அவர் வந்து கிருஷ்ணன் குட்டி பேசுற மாதிரி இருந்தது. ஏன்னா ஆங்கர் கேட்ட கேள்வி ஒண்ணு விஜய் சேதுபதி ஆங்கரிங் சரியில்லை,
கமல் சார் மாதிரி இப்ப வந்து குவாலிட்டியா பிக் பாஸ் இல்ல, நீங்க ஏன் சிம்புவை போடல, இல்ல வேற ஹோஸ்ட ட்ரை பண்ணல, பிக் பாஸ் சீசன் நிஜமாவே இந்த சீசன் ஹைப்பா இருக்குமா இத்தனை சீசனை விடவும் அப்படின்னு இவங்க நோண்டி நோண்டி கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்ல. அப்போ உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாரு. பிக் பாஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஷோ, அதுல வந்து ஆங்கரிங் அப்படிங்கிற இடத்துல, ஐ மீன் ஹோஸ்ட் அப்படிங்கிற இடத்துல நாங்க போடுற பர்சன் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னே ஒரு தனியா ஒரு கிராமர் இருக்கணும், அவங்களுக்கான நாலேஜபிளா இருக்கிறதோட மட்டும் இல்லாம மத்தவங்க பீப்புள் கூட கனெக்ட் ஆகிற பர்சன்ஸா இருக்கும், அந்த எமோஷனோட பெர்ஸ்பெக்டிவ் மத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பர்சனா தான் எங்களுக்கு விஜய் சேதுபதி தோணுனாரு. அதனாலதான் அவரை போட்டு அவர் மாதிரி யாருமே ஹோஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டுனது இருக்குல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு உருட்டு என்ன உருட்டுறாங்கன்னா, போன சீசன்ல பாட்டம்ல இருந்த 5 கண்டஸ்டன்ஸ் ஒரு வாரத்துல டக்குன்னு மேல டாப் 3க்கு வந்துட்டாங்க, டாப் 5க்கு வந்துட்டாங்க. இதுதான் பிக் பாஸோடது அந்த ஒரு மேஜிக். எப்ப எது வேணா எப்படி வேணா மாறும், யார் வேணா எப்ப வேணா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ அந்த மேஜிக் பண்ணோம்னா, போன சீசன்ல டாப் கீழே இருந்தது உண்மைதான், அவங்க டக்குன்னு மேல வந்ததும் உண்மைதான். ஆனா எதனால மேல வந்தாங்க? நல்ல கண்டஸ்டன்ஸ் வினோத் மாதிரி ஆளுங்களை நீங்க வந்து உருட்டிட்டு வெளில அனுப்புனது, ரெட் கார்டு கொடுத்து 2 கண்டஸ்டன்ஸ் வெளில அனுப்புனது, ஒருத்தா இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளில அனுப்பிட்டா பின்ன உள்ள இருக்கவங்க யாரும் இருப்பாங்க? உருட்டுறவங்க தான் உள்ள இருப்பாங்க. விக்ரம் தான் உள்ள இருந்தாரு, அரோரா தான் உள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளில போனதுக்கு அப்புறம் அந்த பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ஸ் உள்ள இல்லைன்னா இந்த மாதிரி வந்து உருட்டுற கண்டஸ்டன்ஸ் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் உள்ள இருப்பாங்கன்னா அது நீங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி, விஜய் டிவி பண்ண பாலிடிக்ஸ். அது ஷோ அந்த லெவல்ல போல. ஏன்னா போன சீசன் பாரு விஷயத்துக்கு பேசினது நானுமே அந்த ஒரு யூடியூபரை பாருக்கான விஷயங்கள் எடுத்து பேசியிருக்கேன், ரெக்கார்டு விஷயங்களை பேசியிருக்கேன், அவள் கண் அடிப்பட்டது பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது பாரு வெளில போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஷோ பாக்குறதே விட்டுட்டாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, அதுக்கப்புறம் அந்த டாப் 5ல வந்தவங்களுமே டாப் 3ல அரோராவை வைக்கிறது இல்லைன்னா ஃபைனலிஸ்டா 2ல கூட அரோராவை விட்டுருவாங்களோ, அந்த பொண்ணு வந்து செகண்ட்ல வந்துட்டா இல்ல அந்த பொண்ணு ஷோ வின் பண்ணிட்டா, குறைஞ்சபட்சம் டாப் 3ல கூட அரோரா வந்துட்டா அப்படின்னு சொன்னா அது பெண்களுக்கு எல்லாம் ஒரு அவமானமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்க வந்து பிக் பாஸ் ஷோல வின்னிங் மெட்டீரியலா காமிச்சீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கும் அப்படின்றதுனால விஜய் சேதுபதி அந்த விஷயத்துல அவரோட மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக மட்டும் டாப் 3ல அரோராவை விட வேணாம், வேணா டாப் 5ல விட்டுட்டு வெளில அனுப்பலாம் அப்படிங்கிற ஆங்கிள் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு போன சீசன் ஒர்த்தே இல்லாம, வின்னிங் ப்ராடக்ட்ஸும் ஒர்த் இல்லாம, டாப் 5க்கு வந்தவங்களும் ஒர்த் இல்லாம, நீங்க அப்படி ஒரு டிராமாவை செட் பண்ணீங்க, நீங்க அப்படி ஒரு பாலிடிக்ஸ் வெளில உள்ள வச்சீங்க, நீங்க அப்படி ஒரு உருட்டுனீங்களே தவிர ஷோ அந்த ஃப்ளோல போகவே இல்லை. ஷோ அந்த ஃப்ளோல போற மாதிரி நீங்க சித்தரிச்சீங்க, நீங்க காட்டுனீங்க, அவ்வளவுதானே தவிர ஷோட மேஜிக்லாம் அது இல்ல. ஜனங்க சுத்தமாவே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போன சீசன்ல. அதுக்கப்புறம் அந்த சீசனுக்கு அப்புறம் இந்த சீசன்ல திருப்பியுமே ஹோஸ்ட் விஜய் சேதுபதி தான் சொல்லும் போது நிறைய பேருக்கு ஷோ பாக்குற இன்ட்ரெஸ்டே இந்த சீசன்ல போயிடுச்சு. எனக்கே பர்சனலா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த சீசன்லாம் நாங்க பார்க்க மாட்டோம் சிஸ், போன சீசனே பாருக்காக தான் பார்த்தோம்னு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது, இல்ல வினோத் சார் வெளில, அந்த வினோத் சார் எனக்குமே வினோத் பிளே பிடிக்கல. அகைன் அவருமே மண்டே கழுவிதான் வெளில அனுப்பிச்சிங்க. ஏன்னா அந்த பணம் உங்களுக்கான ஆளுங்களுக்கு என்ன சொல்றது, நீங்க வின்னிங் மெட்டீரியலா ஒருத்தவங்க காட்டணும்னு நினைச்சிட்டீங்க, திவ்யா கணேஷை காட்டணும்னு நினைச்சிட்டீங்க. அதனால வந்து வினோத் எப்படியா பண்ணணும் போது வினோத் இல்லைன்னா ஏன்னா வினோத் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அவருக்கான ஒரு தனியான ஒரு சுய புத்தியே கிடையாது வினோத்துக்கு. அவர் அந்த கும்பல்ல சேர்ந்துதான் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருந்தாரு, அந்த குரூப்பிசம்குள்ளதான் ஆடிட்டு இருந்தாருன்னும் போது ஈஸியா ஒரு இன்ஃபுளுயன்ஸ் ஆயிடுவாரு. அரோரோட இன்ஃபுளுயன்ஸ்ல, விக்ரமோட இன்ஃபுளுயன்ஸ்ல ஈஸியா ஆனதுனாலே அவரோட சுய புத்தியை யூஸ் பண்ணாம அந்த பணத்தை எடுத்துட்டு போனாருன்னும் போது வினோத் வின்னர் ஆகலன்ற நிறைய பேருக்கான அந்த வருத்தமும் இருக்குது வினோத் ஃபேன்ஸுக்குன்னு சொல்லும் போது, போன சீசனாவா நீங்க நடத்துனீங்க? பிக் பாஸ்னா நாங்க நடத்துறதுதான் பிக் பாஸ், நாங்க வைக்கிறது தான் ரூல்ஸ், நாங்க காட்டுறவங்க தான் வின்னர் அப்படிங்கிற இடத்துல அடாவடியான ஆட்டத்தை தான் போன சீசன்ல நீங்க ஆடி காட்டுனீங்க பிக் பாஸ் விஜய் டிவி ஷோன்னு சொல்லும்போது, இந்த கிருஷ்ணன் குட்டி வந்து அவர் வந்து அந்த கமெண்ட்ஸ், அவர் வந்து அந்த ஷோல கொடுக்குற அந்த இன்டர்வியூல கொடுக்குற, ஐ மீன் அந்த இன்டர்வியூல கொடுக்குற பேச்செல்லாம் அந்த உருட்டா இருக்கு. அந்த ஐ திங்க் நீங்க யாரும் நோட் பண்ணீங்கன்னா பாருங்க, ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஐ திங்க், 5 செகண்ட்ஸ் ஒரு வாட்டி ஐ திங்க் திஸ் பிளஸ் தட் பிளஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு வெண்ணெய், ஐ திங்க் தட் பிளஸ் திஸ் பிளஸ் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு வெங்காயம் அப்படிங்கிற லெவல்ல தான் விஜய் சேதுபதி இஸ் த பெஸ்ட் ஆங்கர் அப்படிங்கிற இடத்துலயோ, ஷோ பிக் பாஸ் ஷோ இஸ் த பெஸ்ட் ஷோ அப்படிங்கிற ஆங்கிலோ அவர் பேசின பேச்சு உருட்டு இருக்குல்ல, அது கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா, ஆக்சுவலா நான் நேத்து பார்த்தேன், 24 ஹவர்ஸ் முன்னாடி பார்த்தேன் அந்த ஷோவை. கமெண்ட்ஸ்ல யாருமே போடல, லைக் ஒரு 2 லைக் வந்து நான் தான் போய் ஃபர்ஸ்ட் 2 கமெண்ட் போட்டு விட்டேன். திருப்பி இன்னைக்கு போய் பார்த்தேன், நான் கமெண்ட் போட்டப்ப யாரும் கீழே போட்டிருக்காங்களா, ஏன்னா கிருஷ்ணன் குட்டிங்கிற அவ்வளவு பெரிய ஆளா பேசப்படுறாரு ஜியோ ஹாட் ஸ்டார்ல, அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா போய் எல்லாரும் முட்டி மோதி போய் பார்த்துருக்கணும்ல, குறைஞ்சபட்ச கமெண்ட்ஸ்ல திட்டத்துக்காவது போயிருக்கணும்ல, இல்ல லைக் ஆச்சும் போட்டிருக்கணும்ல. அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, காஞ்சு போயிருக்கு அந்த இன்டர்வியூ அப்படின்னும் போது நான் போய் பார்த்து நான் கமெண்ட் போட்டேன். அந்த கமெண்ட்டுமே 2 பேர் போய் இப்ப போட்டா அதுக்கு கீழே பேச கமெண்ட் வரல. நான் போட்டேன், நானே கழுவி ஊத்தி தான் கமெண்ட் போட்டிருக்கேன், நல்லா உருட்டுறீங்க ஆனா உள்ள ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. அதுக்கு 2 பேர் லைக் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கமெண்ட்ஸ் வரவே இல்ல. ஏன்னா இப்ப கூட அது போய் பாருங்க, அந்த தினமலர் அப்படிங்கிற ஒரு நிறைய சேனல்ல அந்த இன்டர்வியூஸ் எடுத்து போட்டிருக்காங்க, சினிமா எக்ஸ்பிரஸ், தினமலர் அப்படின்னு. ஆனா தினமலர் அப்படிங்கிறது சேனல்ல தான் நான் போய் கமெண்ட் போட்டிருக்கேன், வேணா போய் பாருங்க. உங்களுக்கு லைக் போடணுமா டிஸ்லைக் பண்ணுமா இல்ல நீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணுமா போய் பண்ணுங்க. இப்படியேதான் நம்ம தமிழ் பிக் பாஸ் உருட்டுனாதான் உண்டு. ஏன்னா மத்த பிக் பாஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அக்னி பரீட்சை ஆகட்டும், மத்த ஹிந்தி பிக் பாஸ் ஆகட்டும், வீடு லெவல் ஆகட்டும், எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அக்னி பரீட்சை எல்லாம் வைக்கிறாங்களே டாஸ்க், அப்படி முட்டி மோதி செய்யறாங்க. அங்கேயே உட்காந்து காது குத்திக்கிறியா மூக்கு குத்திக்கிறியான்ற லெவல்ல அந்த பிசிக்கல்
டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு டாஸ்க் வைக்கும்போது அங்கே வந்து சஞ்சாலத்துல ஜட்ஜஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், தெலுங்குல வச்சுட்டு ஃபேரா இல்லாம இப்போ ஒரு குரூப்புக்குள்ளேயே வைக்கிறாங்க. நீ தான் அந்த குரூப் ஜட்ஜஸ்னா பிக் பாஸ் வைக்கிற டாஸ்க் மாதிரி தான். இப்போ அந்த குரூப் சரியா பண்றாங்களா இல்லையா நீ தான் செலக்ட் பண்ணணும் போது அந்த பொண்ணு செலக்ட் பண்ணல அப்படிங்கிற இடத்துல மத்த கண்டஸ்டன்ஸ் அந்த பொண்ணு சரியில்லைன்னு சொல்றதும், பக்கத்துல ரியல் ஜட்ஜஸா உட்காரக்கூடியவங்க இல்ல நீ எதுக்கு அப்ப மாத்தி சொன்ன அப்படின்னும் போது அங்க வந்து ரிவர்ஸ் கார்டு இருக்கு. ஃபயர் ஃபயர் கார்டுன்னு ஒண்ணு குடுக்குறாங்க. ரிவர்ஸ் ஆஃப் த டெசிஷன் நேத்து பார்த்தேன். ரிவர்ஸ் த டெசிஷன் ஒரு கார்டு, ஃபயர் கார்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னுமே நல்லா பண்ணாங்க பண்ணல. ஸ்ட்ராங் பேட்டில் வித் வீக் பேட்டில்னு ஒரு குரூப் டாஸ்க் வச்சாங்க. அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு. அவங்க ஜட்ஜஸும் வந்து அவங்களோட ஒப்பீனியன் ஸ்ட்ராங்கா வைக்கிறாங்க. தப்போ சரியோ. இந்த மாதிரி இந்த டாக் பேக்ல பேசிட்டு நான் சொல்றதுதான் நீங்க செய்யணும்ன்ற மாதிரி விஜய் டிவி வந்து அதை பண்ணல. பின்னாடி இருந்து அவங்க பண்ணல. ஜட்ஜஸ் என்ன எடுக்கிறாங்களோ அதுதான். அவங்க கண்டஸ்டன்ஸ் என்ன பண்றாங்களோ நம்மளுக்கு அதான் ரியாலிட்டி. இவங்க ரியாலிட்டி ஷோன்னு சொல்லி திருப்பி திருப்பி ரீலோட்டிட்டு தான் இருக்காங்க. நான் தமிழ் பிக் பாஸ் நம்ம தமிழ் பிக் பாஸ் அடி வாங்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க. லைக் பண்ணிட்டு ஃபுல் வீடியோஸ் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு மறக்காம வீடியோ முடிஞ்ச அப்புறமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டாஸ்க் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு வரும்போது அந்த முனியம்மாவோடது அந்த பொய் சொல்றதும் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னும் போது அதை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல பேசுறேன். ஸோ இந்த சீசன் ஃபுல்லா இந்த உருட்டு தான் உருட்ட போறாங்கன்ற என்னோட ஆஸ் பிக் பாஸ் ரிவ்யூவரா, பிக் பாஸ் ஃபேனா எனக்கு வந்து இந்த சீசன் ஹைப் கொடுக்காதுன்றது நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா அடி வாங்க போதோ அவமானப்பட போதோன்றதும் கொஞ்சம் கவலையா தான் இருக்கு மற்ற லாங்குவேஜஸ் முன்னாடி. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் டாஸ்க் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பேசுறேன். தேங்க்யூ. ஓகே. நீங்க வந்து உங்க சேனல்ல வந்து நான் இருக்கிறத எதார்த்தமா பேசுனேன். அங்க நடந்தத தான் பேசுனேன். ஆனா இன்னொரு பொண்ணு வந்து மட்டம் தட்டணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? அவங்களும் என் கூட பொறந்தவங்க மாரி தான். அப்படின்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இத நீங்க எப்ப பேசணும்னா, அந்த ஒரு வீடியோ